मुनिम् प्रणतोऽस्मि नित्यम् श्रियः पतिम् जगन्नाथम् सर्वदेवनियामकम् नारायणम् वासुदेवम् शरण्यम् शरणम् भजे वासुदेवस्य महिषीम् नित्याम् नित्यानपायिनीम् कल्याणीम् लोकजननीम् कमलामाश्रये श्रियम् अनन्तम् गरुडम् चैव तथान्यान् विष्णुपार्षदान् नित्यकैङ्कर्यनिरतान् नमामीनतवत्सलान् अव्याजप्रेम सम्पूर्णम् अन्यदोषपराङ्मुखम् वासुदेवप्रियम् शुद्धम् वन्दे वैष्णवमण्डलम् समस्तकल्याणगुणाभिरामम् रमानिवासम् रमणीयगात्रम् सशङ्खचक्रम् जगताम् शरण्यम् श्रीवेङ्कटेशम् शरणम् प्रपद्ये हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनम् सदा लोकक्षेमाय कुर्वन्तम् प्रेमिकम् सद्गुरुम् भजे प्रेमिकेन्द्र सद्गुरुनाथ महाराज की பகவான அடையறதுக்கான மார்க்கங்களாக நம்முடைய சாஸ்திரங்கள் பல மார்க்கங்களை காட்டுறது. வேதமே சத்யகும் பரமம் வதந்தி தானகும் பரமம் வதந்தி பிரஜனனகும் பரமம் வதந்தி. ஒரு சிலர் சத்தியத்தையே மிகவும் உயர்ந்த மார்க்கமாக சொல்கிறார்கள். ஒரு சிலர் தானம் செய்வத மிகவும் சிரேஷ்டமான விஷயமாக கூறுகிறார்கள். வேறு ஒரு சிலர் பிரஜனனகும் பரமம் வதந்தி, ஒரு சத்புத்திரனை பெறது அப்படிங்கிறது ஒரு மிகவும் உயர்ந்த விஷயம் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். இப்படியே சொல்லிண்டே வந்து கடைசியில அதுவே என்ன சொல்றது, ஞாச இதி பிரம்மா பிரம்மா ஹி பர பரோஹி பிரம்மா. பகவத் சரணாகதி, பகவான சரணமடையறதே மிகவும் உயர்ந்தது என்று பிரம்மதேவன் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இது பாகவதத்துல உத்தவன் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்கிறான். பலர் பல விஷயங்களை மிகவும் உயர்ந்ததாக சொல்றாளே, தபசு, யோகம், யஜ்ஞம், விரதங்கள், இப்படி எவ்வளவோ இருக்கு. நீ என்ன நினைக்கிற கிருஷ்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் எது மிகவும் சிரேஷ்டமானதுன்னு நீ நினைக்கிறாய் அப்படின்னு உத்தவன் பகவான்கிட்ட கேட்க, பகவான் சொல்றான், ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்தீஹி மையர்ப்பிதாத்மா இச்சதி மத்வினான்யத்து. என்னுடைய பக்தர்கள் என்ன தவிர வேற எதையுமே விரும்புறதில்லை. ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம் ந யோக சித்திகி, எதுவுமே அவர்கள் வேணும்னு நினைக்கிறது இல்ல. என்னிடத்திலேயே மனதை செலுத்தியவர்களாக, நான் ஒருவனே லட்சியமாக, என்னை அடைவதே அவர்களுக்கு பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த பக்தியைத்தான் நான் மிகவும் உயர்ந்ததாக நினைக்கிறேன். அதுக்கு மிஞ்சினதா எதுவும் இருக்கிறதா தெரியல உத்தவா. என்னுடைய பக்தர்களை நான் பொறுப்படுத்திட்டு நான் கரையேற்றுறேன். பகவான் அப்படித்தானே சொல்றான். எனக்கு உன்னளவு பிரியமானவன் யாரும் கிடையாது. ந சதாமே பிரியதமக ஆத்மயோனிகி ந சங்கரஹ ந ச சங்கர்ஷனோ ந ஸ்ரீஹி நைவாத்மாச்ச யதா பவான். பிரம்மதேவனோ இல்ல சிவபெருமானோ இல்ல பலராமனோ சாட்சாத் ருக்மிணி தேவியோ கூட எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் கிடையாது. உத்தவா, நீதான் எனக்கு மிகவும் பிரியமானவன் பகவான் சொல்றான். அதாவது பக்திக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. பக்தனுக்கு மிஞ்சிய ஒரு பந்து பகவானுக்கு கிடையவும் கிடையாது. பகவத்கீதையில
அத்தியாயம் கடைசியில பகவான் என்ன சொல்றான்னா, தபஸ்வித்யோதிகோ யோகி ஞானிவ்யோதிகோ மதோதிகா கர்மிவ்யஸ்டாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. தபஸ்வித்யோதிகோ யோகி ஞானிவ்யோபி மதோதிகா. தபஸ்னா என்ன? சரீரத்தை வருத்திக்கிறத தபஸ் அப்படின்னு சொல்றோம். பஞ்சாக்னி மத்தியில தபஸ் பண்றது, 4 பக்கமும் நெருப்ப மூட்டிப்பாளாம், மூட்டிண்டு 4 பக்கம் காணாது, அதனால தலைக்கு மேலேயும் ஒரு நெருப்பு இருக்கணும்னு இப்படியே சூரியனையே பார்த்துண்டு நிப்பாளாம். அது பஞ்சாக்னி மத்தியில பண்ற தபஸ். இல்ல குளிர்காலத்துல நல்ல மார்கழி மாச குளிர்ல தண்ணிக்குள்ளேயே மூழ்கிண்டு அப்படியே இருக்கிறதா, அது ஒரு தபஸ். வெறுமன காத்த குடிச்சுட்டு இருக்கிறது ஒரு தபஸ். மரத்துல இருந்து தலைகீழ தொங்குறது, இப்படி எவ்வளவோ தபஸ்னு சரீரத்தை வருத்திக்கிறது அப்படிங்கறத தபஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த தபஸ காட்டிலும், அப்பேற்பட்ட தபஸ்வியை காட்டிலும் ஒரு ஞானி, ஞானி என்பவன் நான் சரீரம் இல்ல பிரத்யேகாத்மஸ்வரூபன் அப்படிங்கிற ஞான யோகத்தை அபியாசம் செய்பவன், சாட்சாத் ஞானி இல்ல, அந்த நிலை கைகூடிட்டவனை பத்தி இங்க பகவான் சொல்லல. அந்த ஞான யோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த ஞான யோகத்தை அபியசிக்க கூடியவர்கள், அவர்களை காட்டிலும் ஒரு கர்மயோகியை காட்டிலும், கர்மிவ்யஸ்ட அதிகோ யோகி, ஒரு கர்மயோகியை காட்டிலும், எதை செஞ்சாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே பகவத் அர்ப்பணமாக செய்யக்கூடியதுங்கிறத கர்மயோகம் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு கர்மயோகியையும் காட்டிலும் ஒரு அஷ்டாங்க யோகி என்பவன் மிகவும் சிறந்தவன். கீதையில பகவான் சொல்றான், தபஸ்விய காட்டிலும், ஞான யோக அனுஷ்டானம் செய்பவனை காட்டிலும், இல்ல ஒரு கர்மயோகிய காட்டிலும் ஒரு யோகியாக இருப்பது மிகவும் சிறந்தது. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. அர்ஜுனா, அதனால நீ ஒரு யோகியாக இருப்பா. சரி, யோகம் அப்படின்னா என்ன? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதின்னு இப்படி வரிசையா அஷ்டாங்க யோகம் அப்படின்னுட்டு சொல்றோம். மேல அவனே சொல்றான், யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததமோ மதஹா. அப்படி யோகி, அந்த அஷ்டாங்க யோகத்தை அபியாசம் செய்பவனை காட்டிலும் கூட மத்கதேன அந்தராத்மனா, என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனாக என்னை யார் எப்பொழுதும் பஜிக்கிறானோ அவன் மிகவும் சிரேஷ்டமானவன். ஏன்னா அஷ்டாங்க யோகம் அப்படின்னா அது ஒரு அபியாசம் பண்ணி தியானம் கை கூடுறது. ஒரு சுச்சியான நல்ல ஒரு அழகான ஒரு பிரதேசத்துல இப்படி பத்மாசனத்துல அமர்ந்து நான் பகவான தியானம் பண்றேன், நம்முடைய மனதை அடக்கி பிரயாசப்பட்டு அந்த எண்ணங்களை கொண்டு போய் ஒருமுகப்படுத்தி பகவான் கிட்டக்க நிறுத்த வேண்டியது இருக்கு. அப்போ தண்ணிய கீழே இருந்து மேல ஏத்துற மாதிரி அது கொஞ்சம் அதுல சிரமம் இருக்கு. நமக்கே தெரியும், தியானம் அப்படின்னு போய் கதவை பூட்டிண்டு உட்காண்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தியானம் கை கூடிடுத்து போல, இவ்வளவு நேரம் கழிச்சுன்னு இப்படி கண்ணை திறந்து பார்த்தா தூங்கி இருப்போம். நாங்க தியானம் கை கூடிடுத்து அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். அந்த தியானம்ங்கிறது கஷ்டமா இருக்கு, பல இடங்கள்ல மனசு பறக்கிறது, அது சிரமமான ஒரு விஷயமா இருக்கு. அதே இத ஒரு பிரேமையினால அப்படின்னு வச்சிருந்தா, குழந்தை முதல்ல அன்னைக்குதான் ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஃபர்ஸ்ட் எல்கேஜில கொண்டு போய் போட்டிருக்கா, இல்ல இப்பெல்லாம் ப்ரீ கேஜி, அதுக்கு முன்னாடியே கூட ஏதாவது கொண்டு போய் கிரீச்னு எதுலையாவது கொண்டு விட்டுடுறான். குழந்தை போயிருக்கு, இந்த தாய்க்கோ குழந்தை இன்னைக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கே அந்த குழந்தை ஞாபகமா இருக்கு. மத்தியானம் புருஷன் வீட்டுக்கு வரான், வந்தா பரமாறும் பொழுது சாம்பார் விட்டுருக்கா, அடுத்தது ரசம் விடணும், ஏதோ மறந்து போய் நேரா மோர் விட்டுடுறா. என்னமான ரசம் தானே நீ இப்ப விடணும்? ஓ மறந்துட்டேன், ஏதோ குழந்தை ஞாபகமா இருந்தது, இன்னைக்கு தானே முதல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஒரு நாளும் நான் இல்லாம அது சாப்பிட்டது கிடையாது, நான் ஊட்டி விட்டாதான் அது சாப்பிடும், என்ன பண்ணித்தோ என்னமோ அப்படின்னுட்டு அந்த ஞாபகமா எனக்கு இருந்தது அந்த தாய் சொல்றா. அதுக்கு இன்றைக்கு குழந்தை முதல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கு, ஐயோ குழந்தைய நான் மறந்துடக்கூடாது, என்னை விட்டுட்டு அது ஸ்கூலுக்கு போயிருக்கேன், நான் மறந்துடக்கூடாதுன்னு தனியா ஒரு இடத்துல உட்காந்து அழகா கோலம் எல்லாம் போட்டு முத்து மாதிரி ஒரு விளக்கேத்தி வச்சு பத்மாசனத்துல உட்காந்து குழந்தைய பத்தி ஒரு மணி நேரம் தியானம் பண்ண வேண்டியது இன்னைக்கு அப்படின்னு எந்த தாயும் உட்கார்ந்து யோசிக்கிறது இல்ல. அது வேற வேலைகள் இருந்தா கூட அந்த வேலைகளையும் மிஞ்சி குழந்தை நினைவு அவளுக்கு வந்துட்டே இருக்குன்னு அப்படி ஒரு தியானம் கைகூடுறது. அந்த தியானம் கைகூடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா
பிரேமையே காரணம், அன்பே காரணம். அப்படி ஒரு பாசம் வச்சுட்டா என் குழந்தை அப்படின்னு நினைக்கிறதுனால தானா அந்த தியானம் கைகூடுறது. அதே அன்பு அதே பாசத்தை நம்ம பகவான் கிட்ட வச்சுட்டோம்னா எதையோ என்னுடைய வீடு, என்னுடைய கார், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைன்னு எவ்வளவு விஷயத்தை என்னுடையங்கிறோம். அந்த மாதிரி நம் பெருமாள், என்னுடைய பெருமாள் அப்படின்னு அந்த பிரியத்தை அப்படியே பகவான் கிட்டக்க அப்படின்னு திருப்பிட்டோம்னா அதுவே பக்தின்னு ஆயிடுறது. மத்கதேன அந்தராத்மனா மையாசக்த மனாஸ்பார்த்த மையாசக்த, அப்படி ஒரு ஆசக்தி, அப்பேற்பட்ட ஒரு பிரியம், அப்பேற்பட்ட ஒரு ஆசை யார் மேல? பகவான் மேல. அப்படி ஒரு ஆசைன்னு யார் கொண்டுள்ளானோ அதுதான் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்ததுன்னு பகவானே பகவத்கீதையில சொல்றான். அப்போ அந்த பக்தி, அந்த பிரேம பக்திக்கு ஈடானதாக எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. திவ்ய தேச வைபவம் அப்படிங்கறதுல வடநாட்டு திருப்பதிகள்ங்கிறதுல ஆரம்பிச்சு சோழ நாட்டு திருப்பதிகள், ஸ்ரீரங்க மகாத்மியம், வடநாட்டு திருப்பதிகள்ல வெங்கடாச்சல மகாத்மியம் அப்படிங்கறது பார்த்தோம். மேல விஸ்தாரமா நவ திருப்பதி வைபவம் பார்த்துட்டு வரோம். அதுல அந்த நவ திருப்பதி வைபவம் அப்படிங்கறதுல நேற்றைக்கு பெருங்குளம்ங்கிற ஒண்ணு விட்டு போயிருக்கு. அதை தவிர வானமாமலை, திருக்குறுங்குடி முதலிய திவ்ய தேசங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். பெருங்குளம் அப்படிங்கிற திவ்ய தேசம் बृहत्तटाकतीरे तु ताम्रपर्णी तटे वने उवास ब्राह्मण कश्चित् वेदसार इति श्रुतः कुमुद्वती तस्य पत्नी कन्या तु कमलावती स्वधर्म परमो नित्यम् अग्निहोत्रपरायणः बृहत्तटाकतीरे तु பெரிய குளமா, திவ்ய தேசத்துக்கு பேரே பெருங்குளம் தானே. அவ்வளவு பெரிய ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. பார்க்கவே அதுல நீர் சமிருத்தியா பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பெருங்குளத்தினுடைய கரையில வேதசாரர் அப்படிங்கிற ஒரு பிராமணர் ஒருத்தர் வசிச்சுண்டு வர. அவர் பேரே வேதசாரரம். அப்ப என்ன அர்த்தம்னா வேதத்துல சாரமான விஷயத்தை தெரிஞ்சவர், அதை கிரகித்துள்ளவர், அதை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர்னு அப்பேற்பட்ட ஒரு பிராமணர். அவருக்கு குமுத்வதின்னு அவரினுடைய மனைவி, அவர்களுக்கு கமலாவதி அப்படிங்கிற ஒரு பெண். அந்த கமலாவதிங்கிற பெண் சுந்தரி சுகுமாரி ச சுகுணா சுமுகி சுபா சுததி சுஸ்மிதா சுத்தா சுஷீலா சுகபாஷிணி பித்ருசுஸ்ரூஷணரதா சததம் மாத்ருலாலிதா பாலிகா பந்துபிः பிரேம்ணா சரசம் பகுமானிதா நித்யம் சம்மார்ஜனம் கிருத்வா ரங்கவல்லீம் லிலேக சகார பாத்திர சுத்திம் ச புஷ்பாணி விவிதானி ச. மிகவும் அழகானவள், நற்குணங்கள் நிரம்பியவள், சுமுக்கி, எப்பவும் பிரசன்ன முகமா சிரிச்ச முகமா இருப்பாளாம். யார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவளாம். அம்மா அப்பாவுக்கு சேவைகள் எல்லாம் செய்வாளாம். எல்லா பந்துக்களோடையும் சின்ன குழந்தையா இருந்தாலும் நல்ல விதமாக பழகிண்டு இருப்பாளாம். ஸ்நாத்வா பிருகத்தடாகேசா, பெருங்குளத்துல போய் ஸ்நானம் செய்து அங்கு கோவிலுக்கு போய் அந்த மாயக்கூத்தனை சேவிச்சுட்டு எல்லா கைங்கரியங்களும் கோவில்ல பண்ணுவாளாம். அழகா பெருக்கி தெளிச்சு கோலம் போட்டு கோவில்ல இருக்கிற பூஜா பாத்திரங்கள் எல்லாம் சுத்தி பண்ணி அங்கு இருக்கக்கூடிய புஷ்பங்களை பறிச்சு மாலை கட்டி கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து இப்படி பகவத் கைங்கரியங்கள்ல மிகவும் ருச்சியுள்ளவளா இருக்கா. கிரகத்துக்கு வந்தா தனக்கு இருக்கக்கூடிய நேரத்துல ஸ்தோத்திர பாட்டங்கள் எல்லாம் எழுதி வச்சு அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணுவாளாம். யாராவது பெரியோர்கள் வந்தா அவர்கள் பகவத் குணம் சொன்னா அதை போய் ஆசையாக போய் 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 கேட்பாளாம். இப்படி அந்த குழந்தை வளர்ந்துண்டு வரா. இது எல்லாம் இருந்தா முக்கியமா என்ன இருக்கணுமா? ரஹிதா கிராமிய கதையா ஹரிசிந்தன தத்பரா. எல்லாம் சத்சங்கம் நிறைய இருக்கலாமா, முக்கியமா என்ன துசங்கம் இருக்கக்கூடாதாம். ரஹிதா கிராமிய கதையா, யாராவது ஏதாவது வேறு லௌகீக விஷயமோ வேறு வம்பு ஏதாவது பேச வந்தா உடனே இது நம்ம விஷயம் இல்ல அப்படின்னு அதுல இருந்து விலகிடுவாளாம். காது கொடுத்தே கேட்க மாட்டாளாம்.
ராமகிருஷ்ண ஹரி நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியது. நம்ம பாட்டுக்கு நாமத்தை எதுக்கு கொடுத்திருக்கான் பகவான்? என்னனாலும் வாக்குல வேற பேச்சு வராம இருக்கிறதுக்கு நாமம் அதை சொல்லிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி இருப்பாளாம் இந்த குழந்தை. இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த கமலாவதி வளர்ந்துண்டு வர விவாகோச்சிதமான வயசு ஆகிறது அவளுக்கு. நிறைய பேர் பெண் கேட்டு வரா. இப்பேற்பட்ட ஒரு நல்ல குழந்தை, பார்க்க அழகா இருக்கான், நல்ல குணவதியா, நல்ல குடும்பத்து பெண்ணா, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு 4 வரன் வரத்தானே வரும். வந்து இவளை பெண் கேட்டுன்னு எல்லோரும் வர, இவளோ இப்ப என்னப்பா அவசரம் கல்யாணத்துக்கு, இப்ப ஒண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லப்பா, கொஞ்ச நாள் போகட்டும்பா, இப்ப என்னப்பான்னு இப்படி எல்லாத்தையும் தட்டி கழிக்கிறா. சரி குழந்தைன்னா அப்படித்தான் ஏதோ சொல்றான்னு முதல்ல நினைச்ச இந்த வேதசாரர் அவருக்கு புரியறது, என்னமா இது எப்பனாலும் கல்யாணம்னு பேச்செடுத்தா இப்ப என்னப்பா அப்படின்னு சொல்றையே, உனக்கு வாஸ்தவத்துல என்னதான் மனசுல நினைச்சுட்டு இருக்க? உன்னுடைய தோழிகள் எல்லாம் பாக்கலையா? உன் வயசு தோழிகள் எல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தை கூட பெத்துட்டா. வயசியா கன்யகாக சர்வாக சந்தி பசிய விவாகிதாக துவமேவ கேசவே பக்திம் ஈதிருஷியும் குருஷே சதா. அவ எல்லாம் சாதாரணமா இருக்கலையா? நீ மட்டும்தான் எப்ப பாரு கோவில் இங்க இருந்து கோவிலுக்கு போறது, பெருமாள்கிட்ட பக்தி, பெருமாளுக்கு போய் பஜனை பண்றேன், பெருமாளுக்கு போய் பாராயணம் பண்றேன், பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்றேன்னு கோவிலே கத்தின்னு கிடைக்கியம்மா. லோக தர்மம் ந ஜானாசி பாலிகே பத்மலோச்சனே பதி சம்யோக சுலபம் வய பிராப்யாபி சுந்தரி. நீ சின்ன குழந்தம்மா, உனக்கு லோக தர்மம் தெரியல. லோகம்னா மனுஷா 4 பேச மாட்டாளா? நீ சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு பக்தி பண்றதுலதான்ப்பா இஷ்டம், நான் இப்படியே இருந்துடுறேனே, எனக்கு கல்யாணமே வேண்டாமேன்னு நீ சொல்லலாமா? அப்பன்னு நான் ஒருத்தன் இருக்கேன் இல்லையா? என்ன 4 பேர் 4 கேள்வி கேட்க மாட்டாளா? அவளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமா? அதனால கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு நீயும் கணவனுமாக சேர்ந்து அழகா பகவான்கிட்ட பக்தி பண்ணுங்கோளே, பகவத் கைங்கரியம் பண்ணுங்கோளே. நான் வேண்டான்னா சொல்றேன், அதற்காக கல்யாணம் வேண்டான்னு ஏமா சொல்ற? அப்படி இல்லப்பா, உங்களை விட பூஜ்யமானவர் எனக்கு கிடையாது, உங்களை நான் எவ்வளவு மதிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் என் ஹிருதயம் உங்களுக்கு புரியலையாப்பா? தர்மியம் நியாயம் சத்யமேவ வசனம் தேன சம்சயः கிந்து மே ஹிருதயே நித்யம் கிருஷ்ண ஏவ பிரகாசதே ரமதே நைவ மே சித்தம் லௌகீக விஷயே பத மாம் தத்வா கிம் பலம் கஸ்மை மயா கஸ்மை சுகம் பவேத். என் மனசு ரமிக்கலையே, லௌகிக விஷயங்கள் எதுலயுமே என் மனசு ரமிக்கல. என்ன கொண்டு போய் யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால அவளுக்கும் சிரமம், அவளால எனக்கும் சிரமம்னு வீணா அப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுல என்னப்பா அர்த்தம் இருக்க முடியும்? எப்படியோ அப்படித்தான் கல்யாணம்னு எனக்கு பண்ணி வைக்கணும்னு நீங்க ஆசைப்படுறேன்னா பிராப்தியாமி கிருஷ்ணமேவாகம் பக்தானாம் சுலபோகிசக, நான் பகவானையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு நினைக்கிறேன். என்னமா இது, பகவான கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறியா? இது என்ன சாத்தியமான விஷயமா? ஏதோ கோவிலுக்கு போனா கண்ணத்துல போட்டு வேணா வரலாம், போய் பெருமாளை பார்த்துட்டு பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே. அன்னைக்கே சொன்னோம் இல்லையா, வேணா திருமலைக்கு போய் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் வேணா பண்ணிட்டு வரலாம். திருமலை சீனிவாசனையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது சாத்தியமாமா? என்ன இப்படி ஆசைப்படுறியே? அப்படி இல்லப்பா, பக்தானாம் சுலபோகி சக, பக்தர்களுக்கு சுலபன்னு நீங்க தானேப்பா சொல்லி சொல்லி என்ன வளர்த்தேன். அவன் பக்தர்களுக்கு அவ்வளவு சுலபமாக கிடைக்கக்கூடியவன். அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜஹான்னு அப்படி பக்தர்களை தன்னுடைய சுவாமின்னு மதிக்கக்கூடிய அந்த பிரபு கண்டிப்பாக அவர் என்னை ஏத்து பார்ப்பா. நீங்க ஏன் கவலைப்படுறேன்னு இந்த பெண்ணோ புடிவாதமா இருக்கா. கன்யாச்ச கிருஷ்ண விரஹா கிரந்தந்தி கிருஷ விக்கிரஹா நித்ராஹார விஹாரேஷு விரக்தா விமுகி பபோ. நாளுக்கு நாள் சாப்பிடுறது கிடையாது, சரியா தூங்குறது கிடையாது, இழைச்சு போகிறா. எதையோ இழந்த மாதிரி பறிகொடுத்த மாதிரி எப்ப உட்கார்ந்து இருக்கா. தொழில்களோட எல்லாம் சந்தோஷமா விளையாடுறது கிடையாது. அப்படி பாட்டு பாடுவா, வீணை வாசிப்பா, எதுலயுமே இப்ப ஒரு ஈடுபாடோட இருக்கிறது கிடையாது. பார்த்தா பெற்றோர்களுக்கு கவலையா இருக்கு. ஐயோ இந்த குழந்தை எப்படி இருப்பா, இந்த பொண்ணு எப்படி போயிட்டே இருக்காளே அப்படின்னு அவர்கள் மனசு வருத்தப்பட்டு இருக்க. இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு சமயம் இந்த பெருங்குளத்துக்கு ஒரு கூத்தாடி ஒருத்தன் வரான். வந்து அந்த ஊர்லயே தங்கி இருக்கான். நித்தியம் அந்த ஊர் குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய வித்தையெல்லாம் காட்டுவானா. அந்த ஊர்ல இப்படி இருந்துட்டு இருக்கான்.
இந்த கமலாவதி தன்னுடைய தோழிகளோட கூட சாயந்தரம் ஆச்சுன்னா தண்ணி மொண்டு வரத்துக்காக போவா. எல்லா பெண்களுமா சேர்ந்து போயிட்டு வரது பழக்கமா. அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வருவா. ஒரு நாள் எல்லோருமாக அப்படி இந்த தோழிகள் எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த கூத்தாடி ஊருக்கு வந்திருக்கான் இல்லையா, ஏதோ பேச்சு கொடுத்துட்டே வரான் இந்த பெண்களோட. இப்படி பேச்சு கொடுத்துட்டே வந்தவன் திடீர்னு போனா கமலாவதியினுடைய கைய பற்றி இழுத்துண்டு ஓடுறானா. தோழிகள் எல்லாம் ஒரே தரையா கூச்சல் போடுறா. இந்த கமலாவதியாவது என்ன செய்யணும், கைய விடுவிச்சுண்டு இவளாவது ஓடி வரணும் இல்லையா, அவளும் அவன் கைய பிடிச்சிட்டு கூட ஓடுறாளாம். இந்த பெண்கள் எல்லாம் பாக்குறான், ஐயோ என்ன கமலாவதியை எழுத்துட்டு ஓடுறான், கமலாவதியை எழுத்துன்னு ஓடுறான். எல்லாம் ஒரே கூப்பாடு போட்டு ஊருக்குள்ள ஓடி வந்து பெரியோர்கள் கிட்ட எல்லாம் சொல்ல அத்தனை பேரும் கையில தடி எல்லாம் எடுத்துட்டு வரா. இவர்கள் 2 பேருமாக கோவிலை பார்த்து ஓடுறான். பின்னாடியே ஊரே துரத்திண்டு வருது. நேர கோவிலுக்கு உள்ள போனவன் அங்கு போய் அப்படியே மறைஞ்சார்களாம் 2 பேரும். பிரவிவேசதயா சார்த்தம் தத்ரத்யம் மந்திரம் சசக விவிஷுர் பிராமணாஸ்தாபி தத்ரைவாந்தர்ததேதயா சம்வரம் சோரநாட்யம் ச கன்யாம் ச கமலாவதீம் அர்ச்சா விக்கிரக ரூபேண தத்ருஷுர் பிராமணோத்தமாக. உள்ள நுழைஞ்சவர்கள் அடுத்த க்ஷணம் அப்படியே அந்த அர்ச்சா திருமேனியாக மாறிடுறாளாம். எல்லோரும் பார்த்துட்டே இருக்கும் பொழுது இப்ப பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த பெண் ஆசைப்பட கடைசியில எப்படி பெருமாளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு எல்லாரும் நினைக்க அந்த பெருமாளே சாட்சாத்தா வந்து அவளை ஏத்துண்டார். அப்ப அர்ச்சா விக்கிரகம்ங்கிறது என்னவாத்தான் நமக்கு கிடைக்காது. ஏதோ கோவில்ல இருக்கிற ஒரு பெருமாள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த கோவில்ல இருக்கிற பெருமாள் நம்ம அந்த பெருமாளை நம்ம குழந்தை அப்படின்னு நினைச்சா நமக்கு அவன் குழந்தையா கிடைப்பானாம். நண்பன்னு நினைச்சா நமக்கு நண்பனாக கிடைப்பானாம். என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் பகவான் தான் நினைச்சா நமக்கு அப்படி பெற்றோர்களாக இருந்து நம்மிடம் வாத்சல்யம் காட்டுவானாம். இல்ல அவன் தான் கணவனாக வேணும்னு நினைச்சா இப்படி கணவனாகவும் கிடைப்பானாம். அவன் தான் எஜமானன்னா எஜமானனாகவும் கிடைப்பான். இப்படி எந்த உறவுலதான் கிடைக்காது. அர்ச்சாவதாரமே விபவாவதாரம் கிடைக்கிறது விஷயம் இல்ல. கிருஷ்ணாவதாரத்துல சொல்றோம் வாத்சல்ய பாவத்துல யசோத பக்தி பண்ணினா, இல்ல சக்கிய பாவத்துல இந்த கோப சிறுவர்கள் எல்லோரும் பக்தி செய்தார்கள். அர்ஜுனன் சக்கிய பாவத்துல பகவான்கிட்ட பக்தி செய்தான். கோபிகைகள் எல்லோரும் நாயிகா பாவத்துல பக்தி செய்தார்கள். இப்படி எல்லாம் சொல்றோம். விபவாவதாரத்துல அது அர்ச்சா திருமேனியே அர்ச்சாவதாரமே அப்படி கிடைக்கும் பக்தர்களுக்கு அப்படின்னா. ஸ்ரீநாத்ஜி இருக்கான் இல்லையா, ஸ்ரீநாத்ஜிக்கு ஒரு நாள் நல்ல மழை பெஞ்சு எங்கு பாரு சேரும் சகதியுமாக இருக்கு. அன்றைக்கு அவனுக்கு டோலோத்சவம் நடக்கிறது, சயனஹாரதி எல்லாம் முடிஞ்சிடுறது. ராத்திரி அந்த கோவிலுக்கு அத்தியக்ஷ ஆச்சாரிய புருஷா இருப்பா இல்லையா, அவர் சயனிச்சுருக்க. அப்போ ஸ்ரீநாத்ஜி வரானா, வந்து எனக்கு தூக்கமே இன்னும் நான் தூங்கவே போலப்பா, எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப தூக்கம் வருது. என்ன ஸ்ரீநாத் என்ன சொல்ற, ஏன் என்னாச்சு, ஏன் உனக்கு இன்னும் நீ ஏன் இன்னும் தூங்க போல? இல்ல எனக்கு இன்னும் படுக்கையே நான் போய் படுக்கையே போடலையே. படுக்க போடலையா? ஏன் உனக்குதான் அழகா ரத்தன கம்பளம் விரிச்சு உனக்கு படுக்க போட்டிருப்பாளே. இல்ல நான் இன்னைக்கு படுக்கையே நான் போகல, படுத்துக்க போகல. ஏன் போகல? ஏன்பா போகல? ஒரே சேரும் சகதியுமா இருக்கு, நான் அதுல எப்படி நான் போகிறது படுத்துக்கிறதுக்கு? சேரும் சகதியுமா இருந்தா என்ன, உனக்கு அழகா கம்பளம் ரத்ன கம்பளம் விரிச்சு அதுல தானேப்பா நீ சயன கிரகத்துக்கு போவ. இல்லையே, இன்னைக்கு எனக்கு கம்பளம் எல்லாம் விரிக்கவே இல்லையே. மழையா இருந்ததுன்னு உடனே விலை உயர்ந்த ரத்ன கம்பளம், அதை விரிச்சா அது சகதியாயிட போறதேன்னு நினைச்சு அர்ச்சகால் அதை விரிக்காம அன்னைக்கு விட்டுட்டாளாம். அதுல அப்போ ஸ்ரீநாத்ஜி ஏதோ பேருக்கு ஒரு சயனோத்சவம் பண்றோம்னு நினைச்சிட்டா அப்படி தோணிடும். வாஸ்தவத்துல சயனோத்சவம்னு ஒண்ணு பண்ணி பகவான ஏழுப்பா அப்படின்னு சொல்லி வந்து நீ தாச்சுக்கோப்பான்னா அந்த குழந்தை நித்தியம் அங்க அது சயனிச்சுக்கிறது இல்லையா. அது பார்த்தது கம்பளம் இருக்கலன்னா ஐயா அது கால அழுக்காகுமேன்னு நினைக்க வேண்டாமா, ரத்ன கம்பளம் அழுக்காகுமேன்னு போய் நினைச்சா உடனே அங்கிருந்து ஓடி வந்து மீண்டும் அந்த ஸ்ரீநாத்ஜிக்கு அந்த ரத்ன கம்பளத்தை விரிச்சு அவனை சயனிக்க செய்து அவனை தூங்க வச்சுட்டு போனாராம். அப்படின்னுட்டெல்லாம் பெரியவர்களினுடைய அனுபவங்கள்.
அன்றைக்கு நடாதூர் அம்மாளினுடைய அனுபவம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு குழந்தை, நம்ம குழந்தை அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தையா அம்மா அப்பா அப்படின்னு கூட்டிட்டு வந்து நம்ம கிட்ட பேசுறதே. தொண்டமான் சக்கரவர்த்தி என் நண்பன் அப்படின்னு திருவேங்கடமுடையான் சொன்னான்னா அவனுடைய வாக்க காப்பாத்துறதுக்காக பணம் எழுப்பி விடுறாரே பெருமாள். அப்படி நண்பன் அப்படின்னா உயிரா வச்சு அப்படி ரட்சிக்கிறாரே பகவான். அர்ச்சா திருமேனியே எல்லா விதத்திலையும் அப்படி நமக்கு கிடைக்கும். நம்ம பழகிறதுல, நம்ம அப்படி நம்புறதுலதான், நம்ம நம்பிக்கையில தான் இருக்கு. இந்த கமலாவதிக்கு அப்படி கணவனாக அந்த பகவான் கிடைத்தான். இந்த பெருங்குளம் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு நம்மாழ்வாரினுடைய மங்களாசாசனம். கூட சென்றேன் இனியன் கொடுக்கேன் கோள்வளை நெஞ்ச தொடக்கமெல்லாம் பாடச்சொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன் மாட கோடி மதில் தென் குழந்தை வன்குட பால் நின்ற மாய கூத்த ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழிவலவனை ஆதரித்தே ஆழிவலவனை ஆதரித்தே. இதுல இந்த ஸ்தல புராணம் இருக்கு இல்லையா, அதை ஒட்டியே நம்மாழ்வாரினுடைய அனுபவம் அந்த கமலாவதியாகவே ஆகி அவர் இந்த பாசுரத்தை பாடுற. கூட சென்றேன் இனி என் கொடுக்கேன். அந்த மாயக்கூத்தன் கூடவே போயாச்சு அந்த பெருமாளுக்கு. அதனாலதான் மாயக்கூத்தன் பேரு. ஒரு கூத்தாடியாக வந்து இந்த கமலாவதிய அவன் திருமணம் புரிஞ்சின்றதுனால மாயக்கூத்தன் அங்க இருக்கிற பெருமாள். அந்த மாயக்கூத்தன் கூடவே போயிட்டேன், இனி என் கொடுக்கேன். கொடுக்கறதுக்கு மிச்சம் மீதி ஒன்னும் இல்ல. கோள் வளை நெஞ்ச தொடக்கம் எல்லாம், என்னுடைய வளையல்ல ஆரம்பிச்சு என்னுடைய மனசுல இருந்து சர்வத்தையும் அவனுக்கு நான் அர்ப்பணம் பண்ணியாச்சு. எல்லாம் அவன் சொத்துன்னு, நானே அவன் சொத்துன்னு ஆயாச்சு. அதற்கு மேல அப்ப தனியா ஒண்ணு கொடுக்கறதுக்கு அப்படின்னு என்ன இருக்கு? அப்படி அவன் கூடவே போயிட்டேன். இங்க என்னடான்னா ஊர்ல சும்மா இருப்பாளா? ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் பரிகாசம் பண்றா. இப்படி ஏதோ ஒரு கூத்தாடி ஒருத்தன் வந்தான்னா கூடவே இவ பாட்டுக்கு போயிட்டா பாத்தியா, நீ எல்லாரும் என்ன அவதூறு பேசுறா, எல்லோரும் அப்படி தூஷிக்கிறா. பல் வளையார் முன் பரிசெழுந்தேன். சரி, அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? அவளுக்கு இதெல்லாம் என் ஹிருதயம் அவளுக்கு புரியுமா? பல் வளையார், கை நிறைய அவ வளையல் அடிக்கின்றிருக்காளாம். அவளுக்கு பகவத் விரகத்துல வளையல் கழண்டு விழலையா, அத்தனை வளையலையும் மாட்டின்னு இருக்கா. என்னுடைய நிலைமை அவளுக்கு புரியுமா? பல் வளையார் முன் பரிசெழிந்தேன். மாடக்கொடி மதில் தென் குழந்தை வன்குடபால் நின்ற மாயக்கூத்தன் ஆடல் பறவை உயர்த்த வெல்போர் ஆழி வலவனை ஆதரித்தே. அப்படித்தான் கூட சென்றேன்னா யாரோ ஒரு கூத்தாடி அவன் கூட போயிட்டேன் அப்படின்னுட்டு இல்ல. ஆழி வலவன் சாட்சாத் காலச்சக்கரத்தை தன் கையில வச்சுருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் கருடாரூடனாக அப்படி அந்த வேத பிரதிபாத்தியமான அந்த சாட்சாத் நாராயணன் அவன் கூட வாக்கும் நான் சென்றேன், இனி என் கொடுக்கேன் அப்படின்னு நம்மாழ்வாரினுடைய மங்களாசாசனம் இந்த திருக்குழந்தை அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு. அதற்கு மேல வானமாமலை அப்படிங்கிற திவ்ய தேசம், நாங்குநேரி அப்படின்னு சொல்றோம் நம்ம அந்த திவ்ய தேசம். குஷாசனோ நாம முனிஹி காலவஸ்ய குமாரகஹ தபஸ்சக்ரே மகாகோரம் விஷ்ணு தியான பராயணக சநித்யம் சிந்து சலிலே ஸ்நாத்வா பிராதர்யதா விதி சாலக்ராமசிலாயாம் து விஷ்ணு பூஜாம் சகாரக. குஷாசனர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, அவர் சிந்து நதி தீரத்துல தபஸ் புரிஞ்சுட்டு இருக்காராம். இந்த சிந்து நதிங்கிறது இன்றைய தேதிக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. அது அந்த நதி தீரத்துல நித்தியம் பகவானுக்கு சாலக்கிராம பூஜை செய்வார். ஜபம் தியானம்னு அங்க இருந்துருக்கார். ஒரு சமயம் பகவானுக்கு பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டார். அழகா நல்ல நைவேத்தியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். புஷ்பங்கள் எல்லாம் பறிச்சு
அபிஷேகத்துக்கான சாமகிரிகள் எல்லாம் அங்க தயாரா எடுத்து வச்சுட்டு மத்தியானம் திருவாராதனத்துக்கு முன்னாடி ஒரு தடவை மீண்டும் ஸ்நானம் செய்வாராம். அதுக்காக சிந்து நதிக்கு ஸ்நானார்த்தம் போயிருக்க. அப்ப போன அந்த சமயத்துல ததா தத்ராகம ஸ்ரீமான் சிந்துராஜோ மகாமனாகா ஏகாகீ ச தனுஷ்பாணிஹி வனேஷு மிருகயாமடன். சிந்து தேசத்து மகாராஜா அங்க வர, வேட்டைக்காக அந்த பக்கமாக வந்த ராஜா அன்றைக்கு ஒரே பசி தாகம், எதுவுமே அவருக்கு வேட்டையாடி வேட்டையும் ஒன்றும் அமையல, சாப்பிடுறதுக்கும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னுட்டு ஏதாவது இங்க கிடைக்குமோன்னு அந்த பக்கமா வர பார்த்தா இந்த குசாசனரினுடைய குடிசை அங்க இருக்கு. இங்க ஏதோ ஒரு குடிசை இருக்கே, யாராவது மனுஷா இருப்பா, நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமோ பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு அங்க வந்தா உள்ள வந்து பாக்குறாரு, யாருமே இல்ல, ஒருத்தருமே இல்லாம விஜனமா இருக்கு அந்த இடம். ஆனா நல்ல அழகா ஒரு வெங்கல பானையில சாதம் வடிச்சு வச்சிருக்கான். அடடா, நம்ம என்னடான்னா பசி அப்படின்னுட்டு பயங்கரமா பசிக்கிறதுன்னு இங்க வந்து பார்த்தா யாரும் மனுஷா யாரையும் காணும், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா இவ்வளவு அழகா மல்லிகைப்பூ மாதிரி சாதம் வடிச்சு நன்னா அதுல நெய் விட்டு வச்சிருக்கான். சால்யன்னம் காம்சிய பாத்ரேத்ர கேனேதம் நிஹிதம் சுச்சி ஆஜ்யப்னுதம் தேவதாசம் சுபக்வம் அமிர்தோபமம் யத்ருச்சயாத்ர நிஹிதம் கேனசித் பிராமணேன வா தேவேன வாச சித்தேன ரட்சசா வஞ்சகேன வா. நல்ல சம்பா சாதமா இருக்கு, சுபக்வம் அமிர்தோபமம், நல்ல பக்குவமா வடிச்சு வச்சிருக்காளாம். இவருக்கு பார்த்தா அது அமிர்தம் மாதிரி இருக்கான். ஆனா யாரு வச்சிருக்கா, இத பார்த்தா ஏதோ பூஜைக்காக வச்சிருக்கிற மாதிரி இருக்கே, அதுவும் தெரியறது அந்த அரசனுக்கே. ஒருவேளை யாராவது ராட்சசாள் யாராவது வஞ்சகமா என்ன கொல்லணுங்கிறதுக்காக ஒரு விஷம் ஏதாவது வச்சு இங்க வச்சுட்டு போயிருப்பாளா, இல்ல பிராமணாள் யாராவது பூஜைக்காக அப்படின்னு வச்சிருக்காளா, தெய்வங்கள் ஏதாவது எனக்குன்னு கொண்டு வச்சிருக்கா, அப்போல இருந்து பசி 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 பசின்னு இவ்வளவு கஷ்டப்படுறேனே, அதனால இவனுக்கு இருக்கட்டும் எனக்குன்னே கொண்டு இங்க வச்சிருக்கா. யதா ததாவா பவத்து சுக்லாந்த ஜகரோஸ்மியகம் அன்னம் அஸ்னாமி சானந்தம் கரிஷ்யே ஜீவதாரணம். எப்படி வேணா போகட்டும், எனக்கு பசி உயிர் போகிறது, சாப்பிடுறேன் முதல்ல, அதுக்கப்புறம் என்னதான் ஆகட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னுட்டு அந்த அதை எடுத்து சாப்பிட்டுட்டானா. சாப்பிட்டானோ இல்லையோ அங்க அந்த மகரிஷி வந்துடுறார். பாக்கறார், பார்த்தா இந்த ராஜா உட்காந்து நன்னா சாப்பிட்டு இருக்கான். ஸ்வவத் பிரவேஷ்ய விஜனம் ஸ்வச்சந்தம் வைஷ்ணவம் ஹவிஹி யஸ்மாத் புக்தம் த்வயா தஸ்மாத் ஸ்வாபவத்வம் மஹீபதே அனிவேத்ய ஸ்வயம் விஷ்ணோர்யோ புங்க்தே வரமோதனம் ஸ்வாபூத்வா சஞ்சரே லோகே போஜனாய கிருஹே கிருஹே. ஏன்பா பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி அப்படின்பா, அது மாதிரி ஏதோ உள்ள வந்து நீ பாட்டுக்கு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கியே, பகவத் ஆராதனத்துக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு உனக்கு தெரிய வேண்டாமா, கொஞ்சம் காத்துட்டு இருக்க கூடாதா, நைவேத்தியம் பண்ணி நானே பிரசாதமாக கொடுத்திருப்பேனே, அதற்குள்ள அப்படி ஒரு என்ன அவசரம், இப்படி ஒரு அபச்சாரம் செய்தாயே, எப்போ நீயா உள்ள நுழைஞ்சு ஏதோ என்ன இருந்தாலும் வாய் வைக்கிறதுங்கிறது நாய் புத்திப்பா, அதனால நீ நாயா போக கடவுது அப்படின்னு சபிச்சாராம். அடுத்த க்ஷணம் நாயாக போயிட்டானோ. கஜேந்திர மோட்சத்துல கதையில பாக்குறோம் இல்லையா, அதுல இந்திரத்யும்னங்கிற பாண்டிய மகாராஜா அப்படி ரொம்ப மதம் பிடிச்ச திமிரோட நடந்துட்டான்ங்கிறதுக்காக மதம் பிடிச்சு திரியறது யானையினுடைய சுபாவம் பா, யானையா போன்னு சபிச்சாராம். அடுத்த க்ஷணம் யானையாக போனான் அப்படின்னு அங்க கதை. இங்க அத மாதிரி நாயா போன்னு சபிச்சுட்டாராம். இந்த சிந்துராஜா பாக்குற உடனே அபராத க்ஷமாபணம் வேண்டிக்கிறார். ஏதோ பசியில தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு தெரியும் பகவன் நைவேத்தியத்தை சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா, பசி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், இப்படி சபிச்சுட்டேலே, நீங்க தான் இதற்கு ஒரு விமோசனமும் சொல்லணும் அப்படின்னு கேட்க, பெரியோர்களுக்கெல்லாம் ஏதோ கோபம் அப்படின்னுட்டு வருமே தவிர அடுத்த க்ஷணம் சாந்தமாயிடுவா. சாபம்னு ஒண்ணு கொடுத்தா கூட அது அனுகிரகார்த்தம்னு, நம்ம அனுகிரகத்துக்காகத்தான் அந்த சாபமே அமையும். எல்லா கதையும் அப்படிதான். ஏதோ கள்ளு குடிச்சிட்டு மேல வந்து மோதினாள் அப்படின்னா நலகூபுர மணிகிரீவர்கள் அப்படின்னா மரமா போ அப்படின்னு சபிச்சாராம். கள்ளுக்கடை வாசல்லனா மரமா போ அப்படின்னு சபிக்கணும். பிருந்தாவனத்துல கோகுலத்துல கிருஷ்ணநாத் கொல்லப்புறத்துல மரமா போ அப்படின்னு, அது சாபமா வரமா தெரியலையே. கஜேந்திர யானையா போ அப்படின்னா பகவானே வந்து கைய பிடிப்பான், அப்போ உனக்கு சாப விமோசனம்.
இங்க இதோ இப்ப நாயா போ அப்படின்னாச்சு. அடுத்தது சாப விமோசனம் சொல்றாரு பாருங்கோ. தாமிரபர்ணி நதி தீரே சுதீர்த்தம் பங்கஜோத்பவம் வர்த்ததே முனிபிः சேவ்யம் சர்வ பாப விநாசனோ தஸ்மின் ஸ்நாத்வா மகாராஜ சத்ய பூதோ பவிஷ்யசி. தாமிரபரணி நதி தீரத்துல ஒரு அழகான ஒரு பரம பவித்திரமான ஒரு தீர்த்தம் ஒண்ணு இருக்கு. அந்த ஏரியில போய் நீ ஸ்நானம் செய்வாயானால் உன்னுடைய இந்த சாபம் நீங்கி நீ மீண்டும் சிந்துராஜனாக உன்னுடைய ராஜ்யத்தை பெறுவாய். ஒரு சாப விமோசனமும் சொல்ல அடுத்த கணம் நாயாகி இந்த சிந்துராஜா திரிஞ்சுட்டு இருக்கானாம். அங்கேயும் இங்கேயும் இது தெருவோட சுத்தின் இருக்கு இந்த நாய். ஒரு கூத்தாடி ஒருத்தன் அந்த நாயை புடிச்சு அந்த தன் கூட வச்சுட்டு இருக்கான். அந்த நாய்க்கு நல்ல அழகா மேல ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு வித்தையெல்லாம் காட்டுவா இல்லையா, அப்படி அதுக்கு எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துருக்கானா. அது ஸ்டாண்ட் அப் சிட் டவுன் என்னெல்லாம் சொல்றதோ எல்லாம் அதுக்கு பழக்கி வச்சு கூடவே எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போகிறான். என்ன கிடைக்கிறதோ அதுல தானும் சாப்பிட்டு இந்த நாய்க்கும் கொஞ்சம் போட்டுன்னு இப்படி போயின்னு இருக்கு. சிந்து நதி தீரம் காஷ் எங்க இருக்கு, இப்ப பாகிஸ்தான் எங்க இருக்கு, அங்க இருந்து அப்படியே சஞ்சாரம் பண்ணி 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 இங்க தாமிரபரணி நதி தீரம் வரைக்கும் வந்துடுறாளாம். வந்தவா வானமாமலை கஷேத்திரம் அப்படிங்கிற அந்த கஷேத்திரம் பேரே நாங்குநேரி அப்படின்னுட்டு பேர் இல்லையா, அழகான ஏரி. அப்படி நீர் சமிருத்தி பார்க்கவே அப்படி ஒரு அழகா இருக்கும். அந்த அழகான வன பிரதேசங்கள், அந்த பிரதேசங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் இந்த கூத்தாடி இந்த நாயையும் வச்சிருந்து. ஒரு நாளைக்கு அந்த தடாகம் கிட்டக்க வரா. அழகா தாமரை புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிச்சு இருக்கான் அந்த தடாகத்துல. தாரசாந்தி பண்ணிப்போம் அப்படின்னு அந்த தீர்த்தத்துல போய் எல்லாம் சமபரிகாரம் பண்ணிட்டு இருக்க இந்த நாய் போய் அந்த தீர்த்தத்துல போய் இப்படி வாய வச்சுதோ இல்லையோ அடுத்த க்ஷணம் ஒரு ராஜாவாக மாறிட்டானாம். அங்க கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், என்னடா இது பார்க்க 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 தீர்த்தத்துல போய் ஒரு நாய் வாய் வச்சது ஒரு ராஜாவாக உருவம் எடுக்கிறது அப்படின்னா என்ன இது என்ன இதுன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறா. மகாராஜா தன்னுடைய கதைய சொல்லி மேல அங்க இருந்து தன்னுடைய தேசத்துக்கு வந்து ராஜ்ய பரிபாலனம் செய்தார் அப்படின்னு அந்த தீர்த்தத்தினுடைய ஒரு மகாத்மியம். இப்பேற்பட்ட ஒரு தீர்த்தம் இருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்டு ரோமசர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி இங்க வந்து தபஸ் புரியணும் பகவான குறித்து அப்படின்னு தீர்மானிக்கிறாராம். सिन्धुराजमुखेनैव श्रुत्वा तत्तीर्थ वैभवम् रोमसोऽपि मुनिश्रेष्ठः तपःकर्तुम् उपागमत् अष्टाक्षरीम् जपन् नित्यम् ब्रह्मविद्याम् दृढव्रतः शीर्णपर्णानिलाकारः पञ्चपावकमध्यगः. ரோமசந்திர மகரிஷி இங்க வந்து அஷ்டாட்சர ஜபத்தை கோட்டி கணக்குல ஜபம் பண்றாராம். பஞ்சாக்னி மத்தியில தபஸ் இருக்கார், விதவிதமான தபஸ் புரியற எல்லாம் விஷ்ணு தர்சன காத்தரக பகவான சாட்சாத்கரிக்கணும், பகவத் தர்சனம் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தபஸ் புரிச்சுண்டு இருக்காராங்க. அந்த தபஸ கெடுக்கணும் அப்படின்னுட்டு தேவேந்திரன் முடிவு பண்றான். உடனே ஊர்வசியையும் திலோத்தமையையும் அங்கு அனுப்பி வச்சானாம். மிகவும் ரம்யமான ஒரு சன்னிவேசத்தை உருவாக்குறான். அழகழகான புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே புஷ்பிச்சிருக்கு, மிகவும் குளிர்ச்சியாக காற்று வீசுறது, எங்கு பாரு பச்சை பசேல்னு இருக்கு, குயில்கள் எல்லாம் கூவுறது, கிளிகள் கொஞ்சி 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 பேசுறது, அங்கு மான்கள் எல்லாம் துள்ளி குதித்து ஓடி விளையாடின்றிருக்காம். அப்பேற்பட்ட அந்த வனத்துல இந்த திலோத்தமையும் ஊர்வசியும் அங்கு வந்து இந்த மகரிஷிக்கு முன்னாடி கானம் நாட்டியம் எல்லாம் செய்யறாளாம். மோகயாமாச துஸ்தே தம் நானாபாவ பிரதர்ஷனைஹி பிரபோதயந்த்யௌ கீதேன வாத்யேன நடனேன ச. பாடி ஆடி எல்லாம் செஞ்சு இந்த இவரை எழுப்பிடுறா. இவருடைய தியானத்துல இருந்து இவரை எழுப்பிடுறா. இவருடனே கண்ணை திறந்து பார்க்கிற கோபம் தானே வரணும். இப்படி வந்து தபஸ் புரிஞ்சுன்னு இருக்கிறவர் வந்து இப்படி தொந்தரவு பண்றாளே அப்படின்னு கோபம் வர வேண்டி இருக்க இந்த மகரிஷி அவர்களை பார்த்து சொல்றாராம். திலோத்தமே ஸ்வாகதம் தே தவ ஸ்வாகதம் ஊர்வசி திருடவ்ரதஸ்தாபசோகம் பிரியம் கிம் கரவாணி வாம். திலோத்தமா ஸ்வாகதம்,
ஊர்வசி ஸ்வாகத்தம், வரணும் வரணும் வரணும், என் இடம் தேடி வந்திருக்கேளே, என்ன விஷயம்? நானும் ஒரு பெரிய தபஸ்வி, இங்க உட்காந்து தாடியும் மீசையுமா என்னத்தையோ காத்த குடிச்சிட்டு ஏதோ 4 சலகை கசக்கி வாயில போட்டு உட்காந்துருக்கேன். என்கிட்ட காரியம் ஆகணும்னு இங்க அங்கேருந்து வந்திருக்கேளே, பிரியம் கிம் கரவாணிவாம், உங்களுக்கு நான் என்னமா செய்யணும்? என்ன விஷயமா என்ன தேடி வந்திருக்கேள்? அஜானந்த்யௌ மத் பிரபாவம் மகேந்திர பிரேஷிதே யுவாம் மமைவ மோகனார்த்தம் ச மத் சமீபம் உபாகதே. 2 பேருக்கும் வடவடவடான்னு நடுங்கிறது. அடடா என்னமோ வந்துட்டோம், எப்பேற்பட்ட மகர்ஷி இவ்வளவு பெரியவரா இருக்காரு, தப்பிச்சுடுவாரோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டே 2 பேரும் நிக்க. பயப்படாதீங்கம்மா, ஏதோ எய்தவன் எங்கோ இருக்க, அம்ப கோபிச்சுட்டு என்ன பிரயோஜனம்? தேவேந்திரன் அனுப்பி நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கேள் அப்படின்னுட்டு எனக்கு தெரியும். என்ன மயக்கிறதுக்காக உங்களை அனுப்பி இருக்கான். ஆனால் என்ன மயக்க முடியுமா அம்மா? மம சித்தே ஸ்வயம் விஷ்ணு வசதி வ்யோமநாயகः தத்விஷ்ணோ பரமம் ஸ்தானம் ஆக்ராந்தும் சக்யதே கதம். என்னுடைய ஹிருதயத்துல சாட்சாத் அந்த வ்யோமநாயகன், அந்த வானமாமலை பெருமான், அந்த தெய்வநாயகன்னா என்னுடைய ஹிருதயத்துல வசிச்சிருக்க. அப்பேற்பட்ட அவர் இருக்கக்கூடிய இடத்துல வேற யாரால உள்ள புகுற முடியும்? காமம், குரோதம், மதம், மாத்சரியம்னு எல்லாத்தையும் ஜெயிச்சவா ஹிருதயத்துலதானே பகவான் வந்து குடி கொள்ளுவான். இது அவனுடைய வீடு. ஏதோ வீடு காலியா இருக்கு, யார் வேணா வந்துடலாம் அப்படிங்கிறதுக்கா? அவனுடைய தத் விஷ்ணோகோ பரமம் ஸ்தானம் அப்படின்னுட்டு சாட்சாத் அந்த பரமபதம். பரமபதத்துல எந்த விதமான இந்திரிய வியாபாரங்களுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்க எப்படிமா வந்துட முடியும்? ஏதோ உங்களுக்கு என்ன தெரியும், அவன் அனுப்பினா நீங்களும் வந்தேன்னு இவர் சொல்ல. இப்போ காமத்தை ஜெயிச்சுட்டார். சரி, காமத்தை ஜெயிச்சா அதுக்கு அடுத்தது கோபம் வந்து சபிச்சுடுவாளாம். விஸ்வாமித்திரரை தபச கெடுக்கிறதுக்காக அங்க இருந்து ரம்பைய அனுப்பினான் அப்படின்னா அவர் கோபப்பட்டு சபிச்சுட்டார் அப்படின்னுட்டுலாம் கதை பாக்குறோம். இப்ப காமத்தை ஜெயிச்சா அடுத்தது கோபத்துக்கு வசமாயிடுறா. இப்ப இவர் கோபத்தையும் ஜெயிச்சு இருக்க பகவான் சந்தோஷப்பட்டு வந்து எய்தாப்புல வந்து தர்சனம் கொடுத்துடுறானாம். அனந்தாசன சம்விஷ்டம் அம்போதர சமச்சவிம் அம்புஜாட்சம் கிருபா சிந்தும் ரமா பூமி சமன்விதம் சங்கசக்ரதரம் சாந்தம் சரண்யம் அபயப்ரதம் அங்கே நிதாய பாணிம் ஸ்வம் உபவிஷ்டம் ஜனார்தனம் ஆஹ்வயந்தம் பக்தகணான் ஆதரேண வரப்ரதம் ஆஸ்ரயம் பாத பத்மம் ஸ்வம் பிரதர்ஷ்ய ஸ்வகரேண ஹி. ஆதிசேஷன் ஆசனமாக இருக்க அதுல அமர்ந்த திருக்கோலத்துல ஒரு திருவடிய கீழே நீளமா தொங்க போட்டுண்டு மற்றொரு திருவடிய மடிச்சு வச்சுண்டு ஒரு கரத்தை தன்னுடைய திருத்தொடைகள் மேல வைத்து மற்றொரு கரத்தினால தன்னுடைய திருவடிய காட்டிக்கொண்டு சங்கு சக்கர கதாதரனாக சதுர்புஜனாக அபயப்பிரதனாக ஸ்ரீவத்சாங்கித வட்சஸ்தலனாக கௌஸ்துபாமுக்த கந்தரனாக கோட்டி சூரிய பிரகாசனாக பிரசன்ன முகார விந்தனாக தாமரை போன்ற கண்கள் தீர்க்கமான நாசி பவழம் போன்ற உதடுகள் முத்து போன்ற வரிசை பற்கள் விசாலமான வட்சஸ்தலம்னு அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவான பார்க்கிறாராம் இந்த ரோமச மகரிஷி. திலோத்தமோ ஊர்வசிபியாம் வீஜித ஸ்வேத சாமரம். இந்த திலோத்தமையும் ஊர்வசியும் வந்து தபச கெடுக்கத்தானே வந்தா, அவர்களாலதான் இவருக்கு தர்சனம் கிடைச்சதுங்கிறதுனால அங்க பெருமாளுக்கு 2 பக்கமும் அவ 2 பேரும் சாமரம் வேற போட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணிடுறாராம் இந்த மகரிஷி. அவர்களுக்கு பார்த்து மேல இந்த மகரிஷி கண்கள்னால ஆனந்த பாஷ்பம் பெருக்கிறார். அந்த பெருமாளினுடைய திருமேனி எப்படி இருக்கு அப்படின்னா, அமர்ந்த திருக்கோலத்துல மடிய மேல இப்படி கைய வச்சுட்டு இப்படி திருவடிய காட்டின்னு இருக்க. என் திருவடிய வந்து இப்படி பிடிச்சுக்கோப்பா, உன்னை தூக்கி நான் என் மடியில உட்காத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெருமாள் மாதிரி இருக்கு அவரை பார்க்க. முதல்ல பிரகலாதன் அந்த குழந்தை ஹிரண்யகசிபுவினுடைய வதம் ஆகி எல்லாரும் பயந்து நிற்கிறா. அப்படியே பெருமாள் கோர நரசிம்ம மூர்த்தியாக அமர்ந்திருக்க சாட்சாத் மகாலட்சுமி கூட பக்கத்துல போறதுக்கு பயப்படுறாளாம். பிரம்மதேவன் ஒரு பக்கம் நின்று இருக்கார், தேவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் நிற்க பிரகலாதனை அனுப்புறா. நீ போய் சாந்தப்படுத்துப்பா, நீ போய் சாந்தப்படுத்து. பயமே இல்லாம அந்த குழந்தை அங்க இருந்து வருதான். சிங்க குட்டிக்கு சிங்கத்தை பார்த்து பயமா இருக்குமா? சிங்க பெருமாளை பார்த்து இது சந்தோஷமா அங்க இருந்து வருது. வந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி மடியில உட்கார்த்தி வச்சு சிங்க முகத்தினால உச்சி முகர்ந்து அப்படி தலைய வருடி கொடுத்து அப்படி ஒரு வாத்சல்யத்தை பகவான் காட்டினானாம். பக்த வத்சலனாக முதல்ல அந்த நரசிம்ம பெருமாளாக பிரகலாதனுக்கு செய்த ஒரு அனுகிரகம்.
அதற்கு அடுத்தது இந்த ராமாயணத்துல அப்படின்னு பார்த்தா கைகேயினுடைய வரத்தினால ராமர் வனவாசமாக கிளம்பி போயிட தந்தையினுடைய மறைவு, அதுக்கு பரதன் மாமா ஆத்துல இருந்து வரான், வந்து சேர்ந்தா தன்னாலதான் ராமர் காட்டுக்கு போயிட்டார், தன்னால இப்படி ஒரு நிலைமையா அண்ணா காட்டுக்கு போக நேர்ந்ததே அப்படின்னு கதறி துடிச்சு அழுது அங்கிருந்து சித்திரக்கூடத்துக்கு ஓடி வரானா. திரும்ப ராமரை கூட்டி கொண்டு வந்து பட்டாபிஷேகம் செய்வித்து உட்கார்த்தினால் ஒழிய நான் ஓய்வதில்லைன்னு நாட்டையே கலப்பி கூட கூட்டிட்டு வரான். சித்திரக்கூடத்துக்கு வரான், வந்து ராமர் திருவடியில விழுந்துடணும் அப்படின்னு நமே சாந்தி பவிஷ்யதி நமே சாந்தி பவிஷ்யத்தின்னு அந்த ராமரை பார்த்தால் ஒழிய எனக்கு சாந்தி இல்லைன்னு ஓடி ஓடி வந்து அந்த திருவடியில விழணும்னு வரவன் அந்த திருவடி கிடைக்காம கொஞ்சம் தூரத்துல இப்படி விழுந்தானா. அள்ளி அணைச்சு ராமர் தன்னுடைய மடியில உட்கார்த்தி வச்சு அவனை உச்சி முகர்ந்து அவனுக்கு அப்படி அனுகிரகம் அப்படி செய்யறாராம். அடுத்தது அப்படி அந்த பரதனுக்கு ஒரு அனுகிரகம். பின்னாடி ராமாயணத்திலேயே கடைசியில யுத்த காண்டம், இந்திரஜித்தினுடன் யுத்தம், இந்திரஜித்தோட யுத்தமான யுத்தம். இந்திரஜித்தும் பெரிய வீரன், லக்ஷ்மணனும் அப்பேற்பட்ட வீரன். முறையான யுத்தம். இவ்வளவு நாள் ராட்சசாளுக்கும் இந்த பக்கம் வானரால் அந்த பக்கம் ராட்சசாள்னு ஒரு நியமமும் கிடையாது. இஷ்டத்துக்கு அதாவது ராப்பகலா யுத்தம் பண்ணிட்டு இருந்தது. மலையை புரட்டி போட, மரத்தை பொழுங்கி போடன்னு யுத்தம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணருக்கும் அஸ்திர சஸ்திரங்களோட அப்படி ஒரு யதோக்தமான யுத்தம் அப்படின்னு ஒண்ணு நடக்க, அந்த யுத்தத்துல லக்ஷ்மண சுவாமி வெற்றி கொண்டு இந்திரஜித்தை வதம் செய்து திரும்ப வராராம். மேனி பூரா அம்பு குத்தி அப்படியே ரத்தம் கொட்டிண்டு கிடக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மணரை இழுத்து ஆலிங்கனம் பண்ணி மடியில உட்கார்த்தி வச்சு கொஞ்சராராம் லக்ஷ்மணரை ராமர். லக்ஷ்மணர் வெக்கப்படுறாராம், ஐயோ அண்ணா நம்மள இப்படி கொஞ்சராரேன்னு வெக்கப்படுறாராம் லக்ஷ்மணர். அப்படி லக்ஷ்மணருக்கு அப்படி ஒரு அனுகிரகம். அப்ப அவர்கள் எல்லோரையும் மடியில தூக்கி அந்த பெருமாள் உட்காத்தி வச்சப்பாருனா நம்மளும் பெருமாளோட குழந்தைகள் இல்லையா? வானமாமலை பெருமாளை போய் பார்த்தாலே அப்படி வந்து என் திருவடியை பிடிச்சுக்கோப்பா, உன்னை தூக்கி என் மடியில உட்காத்தி வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்ற மாதிரி இருக்கான். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹான்னு அவனுடையவே குழந்தைகளாச்சு. அந்த பிரம்மத்தினுடைய அம்சமாகவே தானே ஜீவனையும் பகவான் படைச்சிருக்கான். இப்ப நமக்கு அம்மாவோ அப்பாவோ யாரோ இல்ல, சாட்சாத் அந்த பகவான் தான் நமக்கு அம்மா அப்பா. ஒரு அரசன் இருக்கான், ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போகிறான். வேட்டைக்கு போன இடத்துல கூட அந்த இளவரசன் தன்னுடைய பிள்ளையையும் அழைச்சிட்டு போயிருக்கான். போன இடத்துல தொலைஞ்சு போயிடுறான். எப்படியோ குழந்தை தொலைஞ்சு போயிடுறது. எங்க பாரு தேடி பார்க்கறான், கிடைக்கல. திரும்ப வந்து ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கான். பல வருஷம் கிடைச்சும் ஒரு நாள் அந்த பக்கமாக மீண்டும் அந்த வனத்துக்கு மந்திரிமார்கள் யாரோ செல்ல, இந்த ராஜா முக ஜாடையிலேயே ஒரு பையன் அங்க இருக்கான். பார்த்தா நம்ம ராஜா மாதிரியே இருக்கே, இது என்ன? நம்ம குழந்தை ஒண்ணுதானே அன்னைக்கு தொலைஞ்சு போச்சு, ஒருவேளை அந்த புள்ளதானோ இது? விசாரிச்சு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு வேடன் அவனோட புள்ள அப்படின்னுட்டு எல்லாரும் சொல்றான். சரி என்னன்னு கேட்போம்னு ராஜாவே நேர்ல வர்றார். என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தா, ஆமா ஒரு குழந்தை இங்க கிடைச்சது எங்களுக்கு இந்த காட்டு பகுதியில, எங்க குழந்தையா வளர்த்துட்டு வரோம் அப்படின்னு. உடனே அடுத்த நாளே இத்தனை நாள் அந்த வேடனோட பிள்ளைன்னுட்டு தான் வளர்ந்த அந்த பையன் இப்ப ராஜாவினுடைய பிள்ளைங்கிறது தெரிஞ்ச உடனே பெரிய இளவரசன். அடுத்த நாளே அவனுடைய ஸ்தானம், அவனுடைய கௌரவம், அவனுடைய சௌக்கியங்கள் எல்லாம் எப்படி மாறுறது இல்லையா? அத மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யாரோ ஒரு குப்பனுக்கும் சுப்பனுக்கும் நம்ம பிறந்தவா, என்னுடைய அப்பா இது, என்னுடைய அம்மா இதுன்னு யாரோ ஒரு வெறும் சரீர பந்துக்களையே நம்முடைய பந்துக்களாக நினைச்சு கொண்டு அவர்களே என்னுடைய பெற்றோர்கள் அப்படின்னு நினைச்சிருந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு அவலம் சந்தி சிரிச்சு தெருவில் நின்று இருக்கோம். அதே இது என்னைக்கு நமக்கு ஐயோ இது எங்க அப்பா அம்மா இல்ல போல இருக்கே, வாஸ்தவத்துல எங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பெருமாளும் தாயாரும் தான், அந்த ஸ்ரீனிவாசனும் பத்மாவதியும் தான் எனக்கு அம்மாவும் அப்பாவும்னு என்னைக்கு உணர்றோமா அடுத்த க்ஷணம் தூக்கி மடியில உட்காத்தி வச்சு அதுக்கு மேல நம்ம தான் ராஜாத்தி, நம்ம தான் ராஜா, அப்பேற்பட்ட 14 லோகங்களுக்கும் ஒரே ஈஸ்வரனாகிய அவனுடைய புத்திரனாக்கும் நான் அப்படின்னா, அப்ப அதை நினைச்சு பார்க்கணும். அதுதான் வாஸ்தவம், அதுதான் நம்முடைய ஒரு ஸ்வரூபமே, அதுதான் நம்ம ஸ்வரூபஹானிப்பட்டு ஏதோ அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு உழண்டு இருக்கோம். அழகா அதை காட்டக்கூடிய விதத்துல அந்த திருமேனியே அப்படி அமைஞ்சிருக்கு. நமக்கு வாப்பா வாப்பா வாப்பான்னு நம்மளை கூப்பிடுற ராகுவயந்தம் சகஸ்தேன வா வா வான்னு நம்மளை கூப்பிடுறாராம். அங்க அந்த வானமாமலை எம்பெருமான்
இந்த ரோமச முனிவர் பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற. ஜீதம் ஜீதம் தே ஜித சர்வலோக ஜிதோசி பக்தைர் விஜிதேந்திரியைஸ்த்வம் கதம் ஜயேத் காமம் அசஹ்ய சத்ரு கிருபாநிதே த்வத் ஸ்மரணம் வினைவ விஜித்ய காமம் விஜிதேந்திரியாச்ச பதந்தி கோபே புனரந்த கூபே சபந்தி தஸ்மான் முனயோபி முக்தா துரத்யயாதே திரிகுணா து மாயா. ஜிதம் ஜிதம் தே ஜித சர்வலோக. ஜெயம் ஜெயம் ஜெயம், உங்களுக்கே வெற்றி, உங்களுக்கே வெற்றி. நான் ஏதோ காமத்தை ஜெயிச்சேன், நான் கோபத்தை ஜெயிச்சேன், உங்களை பெரிய ஒரு தபஸ் பண்ணி சாட்சாத்கரிச்சுட்டேன். நான் செஞ்சது எதுவுமே இல்ல. காமத்தை ஜெயிச்சிடலாமா, கோபத்தையும் ஜெயிச்சிடலாமா, அதுக்கும் மேல ஜெயிக்க முடியாததுன்னு ஒரு சத்ரு இருக்கான். என்ன மாதிரி காமத்தையும் கோபத்தையும் ஜெயிச்சவன் யார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா அந்த மதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பிடிச்சு கீழே தள்ளிடுமா. இப்ப அந்த மதமும் ஏற்படாம நீர் வந்து தர்சனம் கொடுத்த உடனே உம்ம கிருப எனக்கு உம்ம தர்சனம் கிடைச்சதே அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன நீங்க வச்சிருக்கேளே. எல்லோரும் இப்படி காமத்தை ஜெயிச்சா கோபத்துல விழுந்துடுறா, இல்ல கோபத்தையும் ஜெயிச்சா அதுக்கு மேல மதம் அப்படிங்கிற அதுல விழுந்துடுறா. அப்படி இல்லாம அது எதுலயும் மனச கொடுக்காம எல்லாம் உன்னுடைய லீலை, பகவான் என்ன வச்சிருக்கான். ஏதோ ஜெயிக்க கூடியதா, கதம் ஜெயே காமம் அசஹ்ய சத்ரும், ஜெயிக்க கூடியதா காமமோ கோபமோ மதமோ மாத்சரியமோ, அதுல ஒன்னையாவது ஜெயிக்க முடியுமா? ஜெயிச்சிருந்தாதான் இதுக்குள்ள நம்ம இத்தனை நாள் ஏன் இந்த சம்சாரத்துல வாழ்ந்துன்னு கிடக்கும். மேல மேல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு அப்படி திரும்ப 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 பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு எத்தனை ஜன்மா எடுத்தாச்சோ தெரியலையே. ஏன் திரும்ப திரும்ப ஏன்? ஏன்னா அற்றது பற்றனில் தானே உற்றது வீடு, நமக்குதான் எந்த பற்றுதலும் போக மாட்டேங்கிறது. அதனாலதானே திரும்ப திரும்ப பிறவி அப்படின்னு ஒண்ணு எடுத்திருக்கோம். அப்ப அதை ஜெயிச்சு வரணும் அப்படின்னா அவன் கிருபையினாலதான் முடியும். மம மாயா துரத்தியாங்கிறான் இல்லையா, அவன் மாயையா அவன் அனுகிரகத்தினாலதான் ஜெயிக்க முடியுமே தவிர நம்மளா ஜெயிக்கணும்னா முடியாது. கதம் ஜெயே காமம் அசஹ்ய சத்ரும் கிருபாநிதே த்வத் ஸ்மரணம் வினைவ. கிருபாளுவாகிய ஒன்ன நினைச்சாத்தானே காம குரோதாதிகளை ஜெயிக்க முடியும். எப்பவுமே மாயைய ஜெயிக்கணும் மாயைய ஜெயிக்கணும் மாயைய ஜெயிக்கணும்னா ஜெயிக்க முடியாது. ஒரு மரத்துல இருந்து ஒருத்தன் தொங்கின்னு இருக்கான், அவனை வந்து அந்த களைய விட்டுடு களைய விட்டுடு களைய விட்டுடு அப்படின்னா விடுவானோ? அவன் பொத்துன்னு கீழே தானே விடுவான், அவன் விடுறதுக்கு பயப்படுவான். அதே நேரம் கீழே ஒரு கிளை ஒண்ணு போயின்னு இருக்கு, அந்த கிளைய பிடிச்சிட்டு மெதுவா அதை விட்டுடுப்பா அப்படின்னா ஒரு கையால இந்த கிளைய பிடிச்சிட்டு அதான் அவன் விடணும்னா விட்டுடுவான். அது மாதிரி எதையும் ஆசைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டணும், ஆசைகளை எல்லாம் ஒழிச்சு கட்டணும்னா எந்த ஆசையும் மேல வந்துதான் நம்மள அமுக்கும். எந்த ஏகாதசி அன்னைக்குதான் ரொம்ப பசிக்கும், மற்ற நாள்லாம் கூட நம்ம பாட்டுக்கு இருப்போம். இன்னைக்கு ஏகாதசி சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா என்னமோ வயச பிராண்டுற மாதிரி அப்படித்தான் பசிக்கும், மயக்கமே வந்துடும் போல இருக்கு. அப்படி ஒரு பசி அன்னைக்குதான் நமக்கு வரும். அப்ப கூடாது கூடாது கூடாதுங்க, அதுலதான் நமக்கு கூட கொஞ்சம் மனசு அங்கேயே திரும்ப 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 போகிறது. அப்படி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு பதிலா வேற ஒரு பக்கமா படர விட்டா, மாயைய ஜெயிக்கணும்னு நினைக்காம மனச பகவான் பக்கமா திருப்பி விட்டுடலாமே. அது பாட்டு அது இருக்கட்டும், என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணா எதை வேணா போய் பாத்துக்கலாம், எதை வேணா கேட்டுக்கலாம், என்ன வேணா உடுத்திக்கலாம். அப்படி நம்ம குடும்பம் குழந்தைகள்னு சந்தோஷமா சௌக்கியமா இருப்பா. அது எதையுமே மாற்ற வேண்டாம், எல்லாம் இருக்கட்டும். தாயே தந்தை என்றும் தாயிரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒழியறதெல்லாம் ஆழ்வாரோட இருக்கட்டும். நம்ம எல்லாம் எப்படி வேணா தாய் தந்தை தாரம் கிளை மக்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கோ. ஆனால் ஒரு பக்கம் பகவான் அப்படின்னா அவனையும் போய் பிடிச்சிருந்து நிறைய அடிக்கடி வந்து கதை கேட்கறதுக்கு வரணும், நிறைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எப்பெல்லாம் முடியுமோ ராமநாம எழுதணும், ஹரே ராம அகண்ட நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எத்தனை பாசுரங்கள் முடியுமோ நித்தியானுசந்தானத்துல இருக்கிற பாசுரங்களையாவது சேவிச்சு வச்சுட்டு பகவானுக்கு சேவிக்கணும். ஓடி 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 போய் திவ்ய தேசமா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இன்றைக்கு வானமாமலை போறேன், இன்றைக்கு இங்க இருந்து ஆதிப்பிரான போய் சேவிக்க போறேன், இல்ல ஒரு 3-4 மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் திருவேங்கடமுடையான போய் சேவிச்சுட்டு வரேன். இப்படி அங்க இங்க திவ்ய தேசமா ஓடிந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நாள் குருநாதர் முன்னாடி போய் அவர் சந்நிதியில போய் அவரை போய் வணங்கிண்டுன்னு இப்படி எல்லாம் இருந்தாலே போதுமா?
பகவத் ஸ்மரணம், உன்னுடைய இந்த ஸ்மரணம் இருந்தாலே போருமாம். மாய மூலையில கை குபிச்சு நிற்பாளாம், நம்ம பக்கமே அவ வரவே மாட்டாளாம். அதற்கு மேல எல்லாத்துக்கும் மேல பகவானினுடைய யோக பீடம், காமம் குரோதம் மதம் மாத்சரியம் எல்லாத்தையும் போட்டு ஏறி மிதிச்சு மேல அப்படி பகவான் அப்படி நின்றுடுவானா, நான் இருக்கேன் அப்படின்னு. வேற எதுவுமே அதுக்கு மேல தலை தூக்கி எழும்பவே எழும்பாதான். உன்னுடைய அந்த அனுகிரகத்தினால இப்பொழுது எல்லாத்தையும் ஜெயிச்சவனாக இருக்கேன். அதற்கு பரிசா உன்னையே கொடுத்துட்ட. நீ எனக்கு இப்படி தர்சனமும் கொடுக்கறாயே, எனக்கு எப்படி இப்படி அனுகிரகம் பண்ணினாயோ இதே மாதிரி அர்ச்சாரூபம் தரித்து இந்த வானமாமலை கஷேத்திரத்துல வரக்கூடிய எல்லா பக்த கோடிகளுக்கும் நீ அனுகிரகம் புரிஞ்சுட்டு இருக்கணும்னு இந்த மகரிஷி பிரார்த்தனை பண்ண. மேல பகவான் அங்கேயே அர்ச்சாரூபம் தரித்து நித்திய சந்நிகிதனாக இன்றைக்கு வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் புரிஞ்சுட்டு இருக்கான். தேவாச்ச விப்ரரூபேண வசந்தி வரமங்களே விஷ்ணோராராதனார்த்தம் ஹி த்யக்த்வா சைவ அமராவதீம். சரி, இந்த ஸ்ரீவரமங்கலம்னு ஒரு நகரத்தை உடனே நிர்மாணம் பண்ணினானாம். விஸ்வகர்மாவையே கூப்பிட்டு ஒரு நகரம் நிர்மாணம் பண்ணு அப்படிங்கிற அழகா அந்த நாங்குநேரிங்கிற ஊரை நிர்மாணம் பண்ணி அங்க எல்லாம் வைஷ்ணவாளெல்லாம் குடியேற்றினாலாம். பகவானினுடைய ஆராதனார்த்தம் பகவத் கைங்கரியத்துக்கு யாரெல்லாமா சாட்சாத் தேவர்களே பிராமணர்கள் ரூபத்துல அங்க அமராவதியையும் விட்டுட்டு இங்க வானமாமலையில குடியிருக்கார்களாம். அன்றைக்கு பார்த்தோம், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேணும்னு திருமலையில இருக்கிறது எல்லாம் ஒரு எறும்புனா கூட சாதாரண ஒரு ஏதோ ஒரு ஜீவன் நினைச்சிடாத. எந்த ஆழ்வாரோ எந்த ஆச்சாரிய புருஷாலோ திருமலையில வசிச்சுட்டு இருக்கான்னு, அத மாதிரி இங்க வானமாமலையில வசிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் சாட்சாத் தேவர்கள் நித்தியசூரிகள் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காளாம். வானமாமலை எம்பிரானுக்கு கைங்கரியம் புரியணுமே அப்படிங்கறதுக்காக இந்த வானமாமலை அப்படிங்கிற திவ்ய தேசம் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். பகவானினுடைய அர்ச்சா திருமேனிகள் பல சிற்பி செதுக்கினதாக இருக்கும். ஒரு அர்ச்சா திருமேனியை உருவாக்கி அதற்கு மேல மந்திரோக்தமான பிரதிஷ்டை அப்படின்னுட்டு ஆலயத்துல பண்றோம். ஆனால் சில திருமேனிகள் ஸ்வயமா ஆவிர்பாவம், தானே பகவானே ஆவிர்பாவமாகி வந்துடுறான். ஒரு மனுஷ கல்பனைக்கு உட்பட்டதாக இல்லாமல், ஒரு சிற்பி செதுக்கிய ஒரு திருமேனியாக இல்லாமல் அவனே அப்படி வரான் சாட்சாதா. அப்பேற்பட்ட திருமேனி இந்த வானமாமலை எம்பிரான். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருமலை ஸ்ரீனிவாசன், ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாள், இவர் காஞ்சி வரதன் எல்லோருமே ஸ்வயம் வியக்தமான திருமேனி. அப்படி ஒரு ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். அந்த பெருமாளுக்கு நித்தியம் தைல காப்பு உண்டு, நித்தியம். ஆனா திருமேனிய பார்த்தா ஒரு துளி கசம் ஏறி இருக்காது. சாதாரணமா என்னைக்கோ ஒரு நாள் தைல காப்பு பண்ற பெருமாளுக்கெல்லாம் கூட அப்படி கசம் ஏறி இருக்கிற சில பெருமாள் அப்படி பார்க்கலாம், நம்மளே பார்த்திருப்போம் கோவில்கள்ல. அப்படி ஒரு திருமேனி காந்தி அவ்வளவு அழகா அப்படி இருப்பார் அந்த பெருமாள். அந்த எண்ணெய் நித்தியம் திருமஞ்சனமாகி வர அந்த எண்ணெய் ஒரு கிணத்துல போய் ஒரு கூப்பத்துல போய் அங்க கலெக்ட் ஆகி இருக்கான். அத நமக்கு பிரசாதமா நம்ம கேட்டா குடுக்கறா. அப்படி ஒரு சுகந்தம். நம்ம ஆத்துல இப்படி எண்ணெயை கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு மேல வச்சா சிக்கு பிடிச்சு நாட்டமா நாடுறது. அவ்வளவு எண்ணெய், அதுவும் திருமஞ்சனம் பண்ணி எண்ணெய் காப்பு ஆகி வர அந்த எண்ணெய் அப்படி ஒரு வாசனை அவ்வளவு நன்னா இருக்கு. அத ரிசர்ச் எல்லாம் கூட பண்ணிட்டாளாம். பண்ணி பார்த்தா அதுல அப்படி அவ்வளவு மெடிசினல் குவாலிட்டிஸ் இருக்கான். ஒரு புழு பூச்சி ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்குன்னு அந்த திருமேனியினுடைய அப்ராகிருதத்துவத்துக்கு அந்த எண்ணெயே சாட்சி. அதுல நித்தியம் பெருமாள் திருமேனியில பட்டுனா வருது. அப்படி ஒரு மருந்து. அந்த எண்ணெயை வாங்கி எந்த ஒரு ரோகத்துக்கும் நீங்க அத மேல தடவியில அருந்துங்கோ, வியாதி எல்லாம் குணமாயிடும். எவ்வளவோ பக்தாளுக்கு அது அனுபவத்துல இருக்கு, இன்னைக்கும் இருந்திருக்கு. அப்படி அந்த வானமாமலை அப்படிங்கிற எம்பிரான், அந்த வானமாமலை பெருமாளுக்கு ஆழ்வாரினுடைய மங்களாசாசனம். ஏனமாய் நிலங்கீண்ட என்னப்பனே கண்ணா என்றும் எனையாளுடைவான நாயகனே மணிமாணிக்கச் சுடரே தேனமாம் பொழில் தன் சிறீவரமங்கலத்தவர் கைத்தொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே. ஏனமாய் நிலங்கீண்ட என்னப்பனே. வராக பெருமாளாக இந்த லோகத்தையே உத்தாரணம் செய்த என் அப்பனே. பூமாதேவியும் வராக பெருமாளும் தானே நமக்கு அம்மாவும் அப்பாவும்.
என் அப்பனேன்னு கூப்பிடுற. இல்ல ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா அப்படின்னு இப்படி சேர்த்து இப்படி சொன்னோமானால், அப்படி வராக அவதாரமாக பூமியை உத்தாரணம் பண்ணின என் அப்பனே கண்ணா, என் கண்ணா, என் கண்ணப்பா அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடுற. இங்க வியாக்கியானம் எப்படி பண்றான்னா, பிரளயார்ணவத்திலிருந்து பூமாதேவிய வராக ரூபம் எடுத்து உத்தாரணம் செய்தாய், என்ன இந்த பரவாங்குஷ நாயகிய கிருஷ்ணாவதாரம் செய்து சம்சாரத்திலிருந்து உத்தாரணம் செய்தாயே அப்படின்னு ஆழ்வார் பாடுற. அதாவது சம்சாரத்துல ஒழுந்தும் கடந்த என்ன கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு அவதாரம் பண்ணி அந்த அவதாரத்துல சொக்கி போய் அதற்கு மேல சம்சாரம்ங்கிறதே தெரியாம, இப்பதானே சொன்னோம் பகவான் கிட்ட மனசு போயிடுச்சுன்னா சம்சாரம்ங்கிறதே இல்லாம போயிடும்னு. அப்படி இந்த சம்சார கடல்ல இருந்து என்ன உத்தாரணம் பண்ணாயே கிருஷ்ணாவதாரம் செய்து. ஆழ்வார உத்தாரணம் பண்ண என்ன இருக்கு நமக்காக, அப்படி அவர் பாடுற அப்படின்னு வியாக்கியானம் இந்த இடத்துக்கு பண்றா. ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா, என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே, என்றும் என்னை ஆள்றது நீதான். இந்த ஹிருதயத்துல வேறு சங்கல்பங்களே கிடையாது. எனக்குன்னு ஏதோ ஒரு சங்கல்பம், எனக்குன்னு ஆசைகள் அப்படிங்கறதே கிடையாது. நீ எப்படி வச்சிருக்கியோ நான் அப்படி இருக்கேன். புஷ்ப தாம்பூலாதிகள் மாதிரி இப்படி போட்டா போட்ட இடத்துல கிடக்கிறேன். உன்னுடைய சங்கல்பம் எதுவோ அப்படி உன் இஷ்டத்துக்காக அப்படின்னுட்டு நான் இருக்கேன். என் ஆள்றவன் நீதான். உனக்கு ஒரு அடிமையாக நான் இருந்திருக்கேன். என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே. வானநாயகன் அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல ஒன்றாகிய அந்த ஆகாசம்னு அத சொல்லல, சிதாகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அன்றைக்கே சொன்னோமே. அந்த சிதாகாசம் அப்படின்னு சாட்சாத் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றார் வானநாயகனே. தேனமாம் பொழில் தன் ஸ்ரீவரமங்கலத்தவர். ஸ்ரீவரமங்கலம்னு அந்த ஊருக்கு பேர். பெருமாளை வச்சு வானமாமலைன்னு சொல்றோம். நாங்குநேரி அப்படின்னுட்டு ஒரு பேர் இருக்கு. ஆனா புராணோக்தமான அந்த கஷேத்திரத்துக்கான பேர் ஸ்ரீவரமங்கல நகர். வானமாமலையேன்னு கூப்பிடுறார் பெருமாளை. அப்பேற்பட்ட அளத்திற்கு அறியவன் அப்படிங்கறதுனால வானமாமலை. பெரிய ஆகாயத்துக்கு அளவு சொல்ல முடியுமா? இல்ல கடலுக்கு அளவு சொல்ல முடியுமா? பெரிய ஹிமாலய மலைக்கு அளவு சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட பிருகத்தான வஸ்து அப்படிங்கறதுனால வானமாமலையே. இன்னொன்னு ஒரு மலை அப்படின்னா மலையில எவ்வளவோ புழு பூச்சியில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் எல்லாம் அந்த மலையில அடைக்கலாம். எவ்வளவு வந்தாலும் ஒரு மலை இடம் கொடுத்து அத்தனை ஜீவராசிகளையும் தன்கிட்டக்க தாங்கிக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாள் கிட்டக்க யாரு போனாலும் அபயம் உண்டா. இத்தனை பேருக்கு தான் என்கிட்டக்க இடம், இதுக்கு மேல ஐயோ ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, எங்க இதுக்கு மேல எவ்வளவு பேருக்கு நான் அபயம் கொடுக்க முடியும், எனக்கு இவ்வளவுதான் முடியும் சொல்லறதுக்கு அவன் அப்பேற்பட்டவனா இல்லையே. அனவதிக அமித வைபவசிய நிருபாதிகமான அப்பேற்பட்ட சக்தி உள்ளவன் இல்லையா. எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 1,00,000 ஜனங்கள் வந்து மண்டினாலும் சரி, அத்தனை பேருக்கும் அபயம் 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 அபயம்னு அபயம் தருவதற்கான சக்தி உள்ளவன் வானமாமலையே. அப்பேற்பட்டவன் அடியேன் தொழ வந்தருளே. நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே அப்படின்னுட்டு அந்த ஆழ்வார் பாடுறார். நான் வந்தேன், நான் வந்திருக்கேன், என்னை ஏத்துக்க மாட்டியா அப்படித்தானே பெருமாள்கிட்ட சொல்லணும். உன்னை தேடி நான் வந்திருக்கேன், என்னை ஏத்துக்கோன்னு இவர் எப்படி சொல்றாராம்? அடியேன் தொழ வந்த அருளே. எனக்கு வந்து தர்சனம் கொடுக்க கூடாதா? அதுதான் நம்மாழ்வார். எல்லாம் அவருக்கு இருக்கிற இடத்துல அத்தனை பெருமாளும் வந்து கியூல வந்து நிக்கிறா இல்லையா. எல்லாம் இன்றைக்கு நமக்கு கிடைக்குமா மங்களாசாசனம், இன்றைக்கு நமக்கு உண்டா மங்களாசாசனம், எங்கெங்கயோ இருக்கிற பெருமாளை பாடுறாரே, இன்றைக்காவது நம்மளை பாட மாட்டாரா அப்படின்னு ஒவ்வொரு பெருமாளும் வந்து 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 தலையை காட்டிட்டு நிக்கிறாளாம். இன்று வந்து என் நெஞ்சம் புகுந்து அப்படின்னு அப்படி இன்றைக்கு திடீர்னு ஒரு பெருமாள் அப்பதான் வராராம். அவருக்கு மங்களாசாசனம் கிடைச்சிடுறதாம். இங்க நாள் கணக்கா காத்து இருக்கிறவர் அப்படி மூலையில நிக்கிறாராம். அது நம்ம ஆழ்வாரினுடைய பெருமை. பெருமாள்லாம் வந்து 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 காத்துட்டு இருக்கா. இவர் இப்ப வானமாமலை பெருமாளை கூப்பிடுறாராம். அடியேன் தொழ வந்தருளே. வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாதா? எங்கெங்கேந்தோ எந்தெந்த பெருமாள்லாமோ வரா. ஆழ்வீர் ஒரு பாட்டு பாடக்கூடாதா? எனக்கு என்னை பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நீ எல்லாரும் ஆசைப்படுறா, இங்க பக்கத்துல இருக்கீர் நீர் வானமாமலையில, நீர் ஒரு நாள் வந்து என்ன தரிசனம் பண்ணலையே, எனக்கு வந்து ஒரு நாள் தரிசனம் கொடுக்க கூடாதா? என்னுடைய மங்களாசாசனம் உமக்கு வேண்டாமா? வரக்கூடாதா? அடியேன் தொழ வந்து அருளே. என்னால வர முடியுமா? உங்களை நினைச்சா வந்து தரிசனம் பண்ற ஒரு நிலையில நான் இல்லையே. பிரேம பக்தி பிரேம பக்தி பிரேம பக்தின்னு சொல்றோம். பிரேம பக்தி மாதிரி கஷ்டம் எதுவும் கிடையாது.
பகவானை பத்தி பேசிட்டே இருக்கும்போது தொண்டை கழுது எடுத்துருக்குன்னா அதுக்கு மேல அங்க பேசுறது தடப்பட்டு போயிடுறது. பகவானை தரிசனம் பண்ணணும்னு போய் நிற்கும் பொழுது கண்கள்ல இருந்து அப்படியே ஆனந்த பாஷ்பம் பெருகிச்சுன்னா கண்ணீர் கண்ணை மறைக்கிறது, பெருமாளை பார்க்க முடியல. அதற்கும் மேல பெருமாள் தியானத்துல மூர்ச்சையாயே கீழே விழுந்துட்டா அதுக்கு மேல பகவானை எங்க தரிசனம் பண்ண, எங்க சேவிக்க? அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றுவன்னா பக்தாள் எல்லாம் அப்படி இருந்திருக்கா. எப்பவுமே சமாதியில இருக்கக்கூடிய ஆழ்வார் நிலை என்னமோ, நான் உன்னை சேவிக்கிற மாதிரி நான் இல்ல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, அப்படி ஒரு விரகாவஸ்தையில நான் இருக்கேன், அடியேன் தொழ வந்தருளே, எனக்கு நீ தர்சனம் கொடுக்க கூடாதா அப்படின்னு வானமாமலை எம்பெருமான நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அண்ணாவினுடைய மங்களாசாசனம் இந்த திவ்ய தேசத்துக்கு. ஸ்ரீதர சரணம் பவமே தவ ஸ்ரீசரண தாஸ்யம் தேஹி மே ஸ்ரீவர மங்கள நகர நாத சிவசனகாதி சேவித பாத श्रीधर शरणौ भव मे तव श्रीचरण दास्यं देहि मे इन्द्रनीलमणि समरूपा चन्द्रमुख परम पददीपा इंदिरा रमणा பத்மநாபா. அழகான பாட்டு வானமாமலை எம்பெருமான் மேல 108 பெருமாளுக்கும் பாடியிருக்க. அந்தந்த திவ்ய தேசத்துக்கு பாடல்கள்னு கீர்த்தனாவளிங்கிற ஒரு அருமையான ஒரு கிரந்தம். மேல திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம் நம்ம பார்க்கலாம். இந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிறது வராக கஷேத்திரம், மகேந்திர பர்வதம் அப்படின்னுட்டு சொல்றோம். மகேந்திர பர்வதம்னாலே மிகவும் உயர்ந்த ஒரு பர்வதம். ராமாயணத்துல கடலை தாண்டறதுக்காக ஆஞ்சநேயர் இந்த மகேந்திர பர்வதத்தின் மேலதான் மலை மேல மலையா நின்று இங்க இருந்துதான் கடலை தாண்டினாராம். சுந்தரகாண்டம் ஆரம்பம் இருக்கு இல்லையா, மலை மேல மலையா ஆஞ்சநேயர் நின்னா கம்பீரமாக அப்படி வாழ சுழட்டி அடிச்ச தாத்து பொடிகள் எல்லாம் கிளம்பிட்டு சல்லுன்னு ஆகாயத்துல 2 கையையும் நீட்டி ஒரு காலம் அடிச்சு ஒரு கால்னால அப்படி ஒரு போர்ஸ் கொடுத்து அப்படி கிளம்பினர் ஆகாயத்துல. அழகா சுந்தரகாண்டம் ஆரம்பம் இருக்கு இல்லையா. நம்ம இந்த மகேந்திர பர்வதம் நம்ம திருக்குறுங்குடியில இருந்துதான் ஆஞ்சநேயர் கிளம்பினாராம் லங்கைக்கு. அந்த பிரதேசங்கள் மிகவும் ரம்யமான பிரதேசங்கள். வராகோ பகவான் விஷ்ணு தரண்யா பிரியயா சக விஹர்த்து காமோ மகேந்திரம் ஆருரோக மகாகிரோ நானா விருக்ஷ சமாகீர்ணம் நானா புஷ்ப சுகந்திதம் சாத்வல శ్యామళం ரம்யம் பக்ஷிஜால குதூகலம் சீத பிரஸ்ரவ சுஸ்னிக்தம் ஹரிணீ கண சேவிதம் கிண்ணரி கண சங்கீதம் தேவநாரி நிஷேவிதம். வராக பெருமாள் பூமாதேவியுடன் கூட இந்த மகேந்திர பர்வதம் இருக்கக்கூடிய இந்த பிரதேசங்கள்ல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். வானளாவிய மரங்கள், அழகாக புஷ்பித்து இருக்கக்கூடிய கொடிகள், எங்கு பாரு பச்சை பசேல் என்ற அந்த பிரதேசம். பட்சிகள் எல்லாம் கலபலா கலபலான்னு சப்தம் போட்டு இருக்காம். மான்கள் எல்லாம் அழகா துள்ளி விளையாடுறது. கிண்ணறிகள் ஸ்திரீகள், தேவதா ஸ்திரீகள் எல்லாம் கூட அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காளாம். மிகவும் ரம்யமான அந்த பிரதேசம். பெருமாளுக்கே தோணிடுறதா இங்க கொஞ்சம் இறங்கி கொஞ்ச நேரம் இங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனா என்ன அப்படின்னு பகவானே நினைச்சிடுறாராம். உடனே நிர்மமே மனசா புண்ணியம் உடஜம் குடஜாவிருத்தம், மனசுனால உடனே ஒரு அழகான ஒரு குடிசை ஒண்ணு அமைச்சாராம் பகவான். அங்க பூமாதேவியுடன் அமர்ந்து சல்லாபம் பண்ணிட்டு இருக்க. பூமாதேவி பகவான் கிட்டக்க கேட்கிறான், சம்சாரார்ணவம் அஜ்ஞானாம் ஜீவானாம் பக்தவத்சல கதம் பவேதுத்தரணம் கிருபயா வத கேசவ. நம்மள உத்தாரணம் பண்ணினாரே, பிரளய ஜலத்துல மூழ்கி கடந்தோம், நம்மள உத்தாரணம் பண்ணினார். இப்ப சம்சாரத்துல மூழ்கி கிடக்கே இந்த குழந்தைகள் எல்லாம், இதுகளையும் இவர் உத்தாரணம் பண்ணினார் தானே, இவரை விட்டா வேற கதி என்ன?
நீங்க தான் சொல்லணும். இப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இஷ்டத்துக்கு அததுகள் பாட்டு தெரிஞ்சுருக்கே, இதுகளை எல்லாம் எப்படி ஒரு நல்ல வழி இதுகளுக்கு எப்படி ஏற்படும், நல்ல கதிங்கிறது இதுகளுக்கு எப்படி ஏற்படும், நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாளாம். பெருமாளோட ரம்யமான பிரதேசம், அழகா பிரேம சல்லாபம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றோம். ஆனா என்ன பேசுறா பாருங்கோ, லோகத்துல ஜீவகோட்டிகளை எப்படி உத்தாரணம் பண்ண, அம்மாவும் அப்பாவும் வேற என்ன பேசுவா, குழந்தைகளினுடைய க்ஷேமம் தானே அவர்களுக்கு எப்பவும் மனசுல இருக்கும். எவ்வளவோ புராணங்கள் இருக்கலாம், எவ்வளவோ பெரிய சித்தாந்தங்கள் எல்லாம், சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு மகரிஷி இன்னொரு மகரிஷிக்கு சொன்னார் அப்படின்னுட்டெல்லாம் தான் எல்லாம் அமையறது. ஆனா இந்த வராக புராணத்துல வரக்கூடிய ஒரு ஆக்கியானம், உபாக்கியானம் இது. அந்த வராக புராணம் அப்படிங்கறதுல அம்மா அப்பா கிட்ட கேக்குறா, அம்மாவும் அப்பாவுமா நம்ம க்ஷேமத்துக்கான வழிய பத்தி பேசிக்கிறா அப்படின்னா அதை விட ஒரு நல்லது, அதை விட ஒரு சத்தியம் வேற இருக்க முடியுமோ? இப்படி தாயா பெருமாள் கிட்ட கேட்கிறா. உடனே பகவான் சொல்றான், கிருஷ்ண கிருஷ்ணேதி கிருஷ்ணேதி யோ மாம் ஸ்மரதி நித்யசஹா ஜலம் வித்வா யதா பத்மம் நரகாதுத்தராம்யகம். கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு யாரு என்னுடைய நாமங்களை சொல்லுவார்களோ அவர்களை ஜலம் வித்வா யதா பத்மம், ஒரு சேத்துலதான் தாமர புஷ்பம் புஷ்பித்து இருந்தாலும் அந்த சகதிக்குள்ள இருந்து அதை அலாக்கா பறிச்சு பகவான் திருவடியில கொண்டு போய் சேர்த்துடுற மாதிரி இந்த சம்சாரத்தில இருந்து அந்த ஜீவனை நான் கரையேற்றுவேன். நான்யாகத்தீர் வித்யதேகி பகிர்கந்தும் ரிணாமுக, வேற எந்த விதமான ஒரு கத்தியும் ஜனங்களுக்கு கிடையாது இந்த கலியுகத்துல. ஸ்கலந்தி யஜ்ஞசீலாச்ச ஸ்கலந்தி ச தபஸ்வினக நாமகீர்த்தன மாத்திரேன ந ஸ்கலந்தி கதாச்சன. எப்பேற்பட்ட யாகம் செய்தவர்களும் கூட தவறி விழுந்துடுறார்கள். இந்த சரித்திரமே அதைத்தான் சொல்ல போறது. ஒரு யாகம் செய்த ஒரு பிராமணன் எப்படி தவறி விழுந்து நாம சங்கீர்த்தனத்தினால கரையேற்றப்பட்டான் அப்படிங்கிறது வருது. இப்போ யஜ்ஞ யாகம் செய்பவர்கள் தவறி விழுந்துடுறார்கள். பெரிய யோகிகள்லாம் கூட கடைசியில மான் ஞாபகம் வந்தது, மானா பிறந்தான் அப்படின்னுட்டு ஆயிடுறது. பெரிய தபஸ்விகள் அப்படின்னா அவர்களும் பக்தி இல்ல அப்படின்னா ராவணன் பெரிய தபஸ்வி தான், இரண்யகசிப்பு அப்பேற்பட்ட தபஸ்வி எல்லாம். ஆனா கடைசியில பகவத் பக்தி இல்ல அப்படிங்கறதுனால அழிஞ்சு போனார்கள் அப்படின்னுட்டு தான் சரித்திரம் பாக்கிறோம். ஆனால் என்னுடைய நாம சங்கீர்த்தனம் செய்பவன் என்றும் நாசமாக மாட்டான். க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரதிஜானிஹி நமே பக்தகா பிரணஷ்யதி. நாம சங்கீர்த்தனம் செய்பவன் என்றும் நாசமாக மாட்டான். தவறதுங்கிறதே அவனுக்கு கிடையாது. நாம மகிமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தல புராணமாக இந்த திருக்குறுங்குடி வைபவம் அமையிறது. பெருமாளே தாயார்த்த மேல சொல்ற, இந்த கலியில நாம சங்கீர்த்தனத்தை தவிர வேற கதி கிடையாதுமா. கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவ்யோபஜீவினாம் விதிக்ரியா விஹீனானாம் கதிர் கோவிந்த கீர்த்தனம். கலவு நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. கல்மஷ பூர்ணம், எங்கு பாரு உபயோகப்படுத்துற எல்லா திரவியங்களும் கலப்படம் உள்ளதா போயிடுது. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, சுவாசிக்கிற காற்றுல இருந்து, குடிக்கிற தண்ணீர்ல இருந்து எல்லாத்துலயும் கலப்படம். அப்போ ஹிருதயத்துல உள்ள எண்ணங்கள்ங்கிறது என்ன சாப்பிடுறோமோ அதை வச்சுதான் நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு இருக்கு. எல்லாமே பாப திரவியங்களாக இருக்கும் பொழுது அப்ப நம்ம மட்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் நல்ல சுத்தமானவர்களா இருப்பார்கள்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த கலியில நம்மளே எவ்வளவு நல்லவர்களா இருக்கணும்னு நினைச்சா கூட அதுக்கான சூழ்நிலை அப்படிங்கிறது கலியில இல்ல. கலியில இருக்கிறது எல்லாம் பூஞ்ச குழந்தைகள், சப்பானி குழந்தை, கால் நொண்டியா ஒரு பக்கம் இருக்க ஒரு குழந்தை. அந்த அம்மா அப்பாக்கே நல்ல புஷ்டி துஷ்டியா குண்டனா 2 பசங்களும் இருக்கான். அப்படின்னா அவன் போறான் வயல்வெளியில போய் நல்லா வேலை பார்த்துட்டு வரான், நல்ல எல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வரான். இந்த குழந்தைய நீ போய் சம்பாதிச்சுன்னு வாடா, அப்பதான் உனக்கு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு அந்த அம்மா எங்கேயாவது சொல்லுவாளா? ஐயோ இது முடியாம ஒரு மூலையில கிடக்கே, இதுக்கு வாயில நாளும் கொண்டு போய் ஊட்டுவோமே அப்படின்னுட்டு கொண்டு வந்து ஊற்றா இல்லையா? அந்த மாதிரி சூம்பி போய் கிடக்கிற குழந்தைகளா நம்ம கலியில இருக்கக்கூடிய இந்த நம்ம எல்லோரும். நம்மளால எதுவும் முடியாது. கர்மயோகம் முடியாது, பக்தி யோகம் முடியாது, ஞான யோகம் முடியாது. வைராக்கியம் ஆச்சார அனுஷ்டானங்கள் கெட்டுட்டதுனாலேயே கர்மயோகம் முடியாது. மனசை அடக்க முடியாததுனாலேயே ஞான யோகம் சாத்தியம் இல்ல. திருட விசுவாசம்ங்கிறது இல்லாததுனாலேயே பக்தியும் சாத்தியம் இல்ல.
இப்படி எதற்குமே யோக்கியத்தை இல்லாதவர்களாக நம்ம போயிட்டோம். அதனால பார்த்தாலும் சரி, வாயில கொண்டு ஊட்டுவோம், எதுவும் வேண்டாம், நீ நாமா மட்டும் சொல்லுப்பா, ராம 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 ராமன்னு சொல்ல முடியும் இல்லையா, நீ அதை மட்டும் சொல்லு, சொன்னாலே உனக்கு சர்வவிதமும் கிடைக்கும். எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்யக்கு கலௌ கேசவ கீர்த்தனாத்து. தபசுனால கூட எந்த பலன் கிடைக்காதோ, யோகத்தினால கூட என்ன பலன் கிடைக்காதோ, அந்த பலன் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கிடைக்கும். நல்லா கிடைக்குமா, சமயக்கு பூர்ணமா கிடைக்கும். சும்மா கோவிந்தா கோவிந்தான்னா எல்லாம் கிடைச்சிருமா? என்ன என்ன நீங்களும் என்னமோ சொல்லிட்டு இருக்கேளே, அதாவது எவ்வளவு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு தானே நமக்கு கையில பலன் அப்படின்னுட்டும் கிடைக்கும். பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செய்யறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்படி பெருசா புகைச்சல் போட்டா அதுக்கு ஏத்த பலன் அப்படின்னு கிடைக்கும். சும்மா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னா எல்லாம் கிடைச்சிடும்னு நீங்க எப்படி சொல்றேன்? நம்மளுடைய மனசு பெருமாளுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஃபாஸ்ட் ஃபுட் யுகமா இருக்கு இல்லையா, 2 மினிட்ஸ்னா நமக்கு எல்லாம் கையில வர வேண்டி இருக்கு. எதுனாலும் அப்படியே கிடைச்சிட்டா தேவலாமே, உட்காந்து அதுல அரைச்சு கரைச்சு எதுவும் பண்றதுக்கு நமக்கு மனசு இல்ல. அதே மாதிரி தன்னை அடையறதுக்கும் சுலபமா வழி சொல்லித்தரேன்பா, நீ ராம 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 ராமன்னு சொன்னா போரும், உனக்கு எல்லா விதமான பலனும் கிடைக்கும். யாயன் கிருதே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு யதாப்னோதி ததாப்னோதி கலியில சங்கீர்த்திய கேசவம். தியாயன் கிருத்தே யஜன் யஜ்ஞைஹி த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன்னு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு யுக தர்மம் அப்படின்னு ஒண்ணு இருக்கான். கிருதயுகத்துல தியானம் செய்யறது அப்படிங்கறத வச்சிருந்தாளாம். சித்த சுத்தி இருந்ததுன்னா தியானம் கைகூடும். கொஞ்சம் கொஞ்சமா மனசுல கல்மஷம் அப்படிங்கறது ஏற்பட்டு தியானம்ங்கிறது சாத்தியம் இல்ல அப்படின்னு ஆச்சு. அதற்கு அடுத்தது திரேதாயுகத்துல யஜ்ஞ யாகாதி கிரியைகள் அப்படின்னு அதெல்லாம் வச்சா, அதுவும் ஆச்சார அனுஷ்டானங்கள் சரிவர இல்லாததுனால அதெல்லாமும் அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு ஆயிற்று. துவாபர யுகத்துல பூஜைகள் ரொம்ப பிரசித்தி பெற்று பெருசு பெருசு பெருசா அவ்வளவு பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலாம். இப்ப அதையும் சாங்கோ பாங்கமா பண்ணறதுக்கான சக்தி இல்லாதவர்களாக நம்ம போயிட்டோம். இப்போ இது எல்லாத்தினாலையும் என்னென்ன கிடைச்சதோ, கிருத்தயுகத்துல தியானத்தினால என்ன கிடைச்சதோ, திரேதாயுகத்துல யஜ்ஞ யாகாதி கிரியைகள்னால என்ன பலன் கிடைத்ததோ, துவாபர யுகத்துல பூஜைகள்னால என்ன பலன் கிடைத்ததோ, அது எல்லாம் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கிடைக்கும். இதற்கு எந்த அளவு பெரியவா எல்லாம் வியாக்கியானம் பண்ணி இருக்கா அப்படின்னா, தியானம் செய்யறது அப்படின்னா யோகம், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல யமம் அப்படின்னு கைகூடினா என்ன பலன் கிடைக்குமோ, நியமம் கைகூடினா என்ன பலன் கிடைக்குமோ, ஆசனம் கைகூடினால் என்ன பலன் கிடைக்குமோ, பிராணாயாமம் கைகூடினால் என்ன பலன் கிடைக்குமோ, தாரணை கைகூடினால் என்ன பலன் கிடைக்குமோ, தியானம் கைகூடினால் என்ன பலன் கிடைக்குமோ அப்படின்னு வரிசையா இது ஒவ்வொன்னுக்கும் என்ன பலன் உண்டோ அந்த பலன் எல்லாம் நாம சங்கீர்த்தனத்தினாலேயே கிடைக்கும். இல்ல யஜ்ஞ யாகாதி கிரியைகள் அப்படின்னா ராஜசூய யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, அஸ்வமேத யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, புத்திரகாமேஷி யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, வாஜபேய யாகம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ, சின்ன யாகத்துல இருந்து பெரிய 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 யாகங்கள் வரைக்கும் அந்தந்த யாகத்துக்கு அதுதானே பலன். ஆனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா எல்லா யாகத்தினுடைய பலனும் கிடைக்கும். பூஜைகள் அப்படின்னா ஒரு விளக்கு கோவில்ல போய் ஏத்தினா அதற்கு ஒரு பலன், சகஸ்ர தீபம்னு போட்டா அதற்கு ஒரு பலன், லட்ச தீபம் ஏத்துறேன் அப்படின்னா அதற்கு ஒரு பலன், பெருமாளுக்கு பாலபிஷேகம் பண்ணினா அதற்கு ஒரு பலன். அன்றைக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பாலபிஷேகம் பண்ணினா ரோகம் எல்லாம் தீரும், தேனபிஷேகம் பண்ணினா குரல் ரொம்ப இனிமையா ரொம்ப நன்னா பாட வரும். இப்படி எல்லாம் ஸ்ரீரங்க மகாத்மியத்துல அன்னைக்கு வரிசையா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பலன் அப்படின்னுட்டு தான் இருக்க, நாம சங்கீர்த்தனம் செய்தாலோ எல்லா பலனும் கிடைக்கும். நான் லட்ச தீபம் போடுறேன் பெருமாளே உன் சந்நிதியில அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்க இருந்து போய் லட்ச தீபம் போட்டு, நான் உனக்கு ஒரு பெரிய விசேஷ திருமந்தனம் பண்ணிடுறேன், நான் அதற்கு ஒரு பிரார்த்தனைன்னு ஒண்ணு போய் பண்ணிட்டு, இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிரார்த்தனைன்னு பகவான் கிட்ட போய் ஒவ்வொன்னுக்கா வேண்டின்னு எல்லாம் பண்ணி ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன பலன் இருக்கோ எல்லாம் ஒண்ணுள்ள போய் அகண்டமா உட்காந்து பெருமாள் சந்நிதியில வாரம் போய் ஒரு மணி நேரம் நான் போய் ஹரே ராமா சொல்லிட்டு வந்துட போறேன் பெருமாள் சந்நிதியில அப்படின்னு போய் உட்காண்டாலே போருமா, எல்லா பலனும் கிடைக்கும். வேதமே என்ன சொல்றது, பெருமாளுக்கு எவ்வளவு நைவேத்தியம் பண்றோம் இல்லையா, போய் ஆகுதி கொடுக்கறோம் இல்லையா பகவானுக்கு, அத நீ எதையோ போய் ஆகுதி கொடுக்காத, ஜனுஷா பிபர்த்தன நீ நாமத்தை போய் ஆகுதி கொடு.
வேற எதுனாலும் பாருங்க கண்டருள பண்றதுதான் நமக்கு திரும்ப கிடைச்சிடும். போய் எவ்வளவு அண்டாவா புளியோதரை அக்கார வடிசல்னு போய் நைவேத்தியம் பண்ணினாலும் திரும்ப பெருமாள் நமக்கு அப்படியே கொடுத்துட்டு அதுல இவ்வளவு சாப்பிடுறாரான்னு கூட தெரியல, இவ்வளவு கூட குறைய மாட்டேங்கிறது, அப்படியே நம்ம கைக்கு வந்துடுறது. ஆனா நாம மட்டும் அப்படி சொன்னோம் அப்படின்னா அது காணும், எங்க போறது அப்படின்னுட்டு தெரியல. பெருமாள் ஏத்துன்றாராம், எல்லாத்தையும் அவர் எடுத்துன்றாராம். அந்த நாமம் மட்டும்தான் அவர் தனக்கு பிரியம் அப்படின்னு எடுத்துக்கிறாராம். அதுதான் பகவானுக்கு சக்தியே. ராமாயணத்தை முடிக்கும் பொழுது வால்மீகி பகவான் எப்படி முடிக்கிறார்? பலம் விஷ்ணோகோ பிரவர்ததாம் அப்படின்னு முடிக்கிறார் கிரந்தத்தை. இந்த ராமாயணத்தை பண்ணினதுனால எனக்கு க்ஷேமம் ஏற்படட்டும்னு தானே கேட்கணும். அப்படி கேட்க வேண்டி இருக்கிறவர் இந்த ராமாயண கிரந்தத்தினால விஷ்ணுவினுடைய பலம் வளரட்டும் அப்படின்னு அப்படி முடிச்சாராம். ரிஷிகள்னா அப்படிதான் இருப்பா, கம்பீரமா இருப்பா இல்லையா? அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ண 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 பகவானுக்கு சாநித்தியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நாமா சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பகவத் சாநித்தியம் அப்படி கூடுமாம். அந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கறதுதான் கலியில கதி. எவ்வளவு சுலபமா ஆக்கி கொடுத்திருக்கா. யாரெல்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம்? அதிகாரி பேதம்ங்கிறது கிடையாது, யாரு வேணா பண்ணலாம். பிராமணன் பண்ணலாம், சத்திரியன் பண்ணலாம், வைசியன் பண்ணலாம், சதுர்த்தன் பண்ணலாம், பெண்கள் பண்ணலாம், ஆண்கள் பண்ணலாம், குழந்தைகள் பண்ணலாம், பெரியோர்கள் பண்ணலாம், படித்தவர்கள் செய்யலாம், படிக்காதவர்கள் செய்யலாம், யாரு வேணா நாம சங்கீர்த்தனம் செய்யலாம். வாக்கு இருந்தா போரும், நாமா சொல்லலாம். வேற எந்த விதமான ஒரு அதிகாரி பேதமும் கிடையாது. எங்க வச்சு பண்ணலாம்? எங்க வேணா பண்ணலாம். எனக்கு ஏது டைம்? என்ன மேடம் நீங்க நாமா சொல்லுங்கோ நாமா சொல்லுங்கோ, நாமாவை விட்டா கதி கிடையாது, எப்படியும் டெய்லி கொஞ்ச நேரமாவது ஹரே ராமா சொல்லிடுங்கோ அப்படிங்கிறது. எனக்கு டைமே இல்லையே. காலம்பரை எழுந்தேன்னா கிடுகிடுன்னு 8 மணிக்கு ஆபீஸ் போனேன்னா ராத்திரி 8 மணியோட வந்து சேர்றேன். அப்பாடான்னு வந்து 4 எதையும் வாயில போட்டு படுத்துண்டா போறோம்னு இருக்கு. உட்காந்து 1/4 மணி நேரம் பெருமாள் சந்நிதியில பூஜை ரூம்ல உட்காந்து நாமா சொல்லுனா அது எனக்கு எப்படி சாத்தியமா இல்லையே. வேண்டாம், அப்படி வேண்டாம்ப்பா. இங்க இருந்து நீ பஸ்ல போற இல்லையா ஆபீஸ்க்கு, போகும்போதே மனசுக்குள்ள ராம 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 ராமன்னு சொல்லிண்டே போ. இங்கதான் அங்கதான் இல்ல இல்ல ஸ்நானம் பண்ணும் பொழுதே ராம 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 ராமன்னு சொல்லிண்டே ஸ்நானம் பண்ணு. பெரிய பரம பவித்திரமான ஸ்நானம்னு ஆச்சு. போய் கங்கையிலையும் யமுனையிலையும் சாட்சாத் நித்தியம் தாமிரபரணி ஸ்நானம் பண்ணின மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே 2 சொம்பு தண்ணிய மேல விட்டுட்டோம்னா அது என்னமோ எப்படியும் பண்றோம். மனசுக்குள்ள வாட்டு ராமநாமா சொல்லி பழக்கணும். சொல்லிண்டே இருந்தா அது தானா வாக்குல அந்த நாமாங்கிறது வந்துடும். இப்ப எந்த இடத்துல வேணா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். பல கிரியைகள் பாரத தேசத்துல பண்ணினால்தான் பலன் கொடுக்கும் அப்படின்னுட்டு இருக்கு. நாம சங்கீர்த்தனமோ எங்க வேணா, பாகிஸ்தான்ல போய் உட்காந்து கூட நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா, அதற்குரிய பலன் அப்படிங்கிறது உண்டாம். அப்ப எங்க வேணா செய்யலாம், யாரு வேணா செய்யலாம். தவறு ஏதாவது நேர்ந்துடுத்துனா ஸ்ரத்தையா பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு தப்பு இல்லாம பண்ணணும்ங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா? அப்ப தவறு ஏதாவது நேர்ந்துடக்கூடாதே. நீ மாத்தி போட்டு சொன்னா கூட அது ஒன்ன மாத்தி போடுமே தவிர அதனுடைய பலம் கிடைக்கத்தாம்பா கிடைக்கும். சாட்சாத் வால்மீகி பகவானுக்கே ராம 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 ராமன்னு சொல்ல வரலையா? ராம 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 சொல்லுப்பா. வரல, வரமாட்டேங்கிறதுதான். அது என்னதுன்னு இப்படி காட்டி கேட்டார். மரம் சொல்லு, மரா 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 சொல்லுப்பா. மரா 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 மரான்னு சொன்னாராம். அதுவே ராமராமன்னு வருது இல்லையா? ராமநாமம் சொன்னாம் போ அப்படின்னாராம். சாதாரணமா இல்ல, வால்மீகி பகவான் அப்படின்னு ஆனாராம். இன்றைக்கு நாங்க யாரு ராமாயணம் சொல்லணும்னாலும் முதல்ல கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஷ்ய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு அந்த வால்மீகிய நமஸ்கரிச்சுட்டுத்தான் மேல ராமாயணம் சொல்லலான்னு எல்லோரும் வணங்கக்கூடியவராக அவர் கொடுத்தாத்தான் நமக்கு ராமர் அப்படின்னு ஆகி இருக்காராம். எப்படி வந்தது அந்த ஒரு ரிஷித்துவம் அவருக்கு? பிரம்ம ரிஷியா எப்படி ஆனார் அப்படின்னா ராமநாம ஜபம் பண்ணினர், அதனால ஆனார். சரியா கூட இல்ல, மாத்தி போட்டு பண்ணினர், அப்படியும் ஆனார். அதனால சொல்லும் பொழுது தப்பு வந்துடுமேன்னு பயப்பட வேண்டாம். ராமர்த்தியே மனசு போகலையே, கைபாட்டு ஏதோ ராம 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 ராமன் எழுதிட்டு இருக்கு. மனசு பாட்டு 4 பக்கம் 40 பக்கம் பறக்கிறது. என்னென்னமோ எண்ணங்கள் வருது, 1000 கவலைகள், 1000 பிளான் எனக்கு ஓடின்னு இருக்கு. மனசு ஒரு க்ஷணமாவது ராமர்த்த லயிக்க வேண்டாமா? நானும் ராமநாம பக்கம் இன்னைக்கு ஒரு 2 பக்கம் எழுதினேன், இன்னைக்கு 5 பக்கம் எழுதினேன்னு எழுதுறதுதான் கடைசியில மிச்சமாகிறது. அப்படி இல்ல, தியானத்தோடையோ தியானம் இல்லாமலோ கூட நாமா சொன்னாலும் அது பலனை கொடுக்கும். அஜாமிளன் தன்னுடைய புத்திரனை நினைச்சு நாராயணா அப்படின்னு கூவினானா. அந்த பையன் கழங்கத்திண்டு கிடக்குன்னு அவன் அந்த பக்கம் போக இந்த நாராயணன் பதறி அடிச்சு எழுந்துட்டானா. ஐயோ என்ன யாரோ கூப்பிடுறாளேன்னு அங்க இருந்து பார்க்கதால அனுப்பினானா. அப்ப நீ ஹிருதயத்துல பகவான நினைச்சு கூட அவன் நாமத்தை சொல்ல வேண்டாம், நீ யாரையோ நினைச்சு சொன்னா கூட.
நாரணன் தம் அன்னை நரகம் புகாள் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். யாரு குழந்தைக்கு எந்த அம்மா நாராயணன்னு பேர் வச்சுட்டாலோ அந்த அம்மாக்கு நரகமே கிடையாதான். ஏன்னா நித்தியம் ஒரு தடவை நாராயணா நாராயணா நானும்னு கூப்பிடக்கூடாது. அதுதான் குழந்தைக்கு நாராயணன்னு பேர் வச்சுட்டு நானும் அப்படின்னு கூப்பிடக்கூடாது. வாய் நிறைய நாராயணா அப்படின்னு கூப்பிடணும். அப்படி பேர் வச்சா ராமன் அப்படின்னு வச்சா ராமா, கிருஷ்ணான்னு பேர் வச்சுட்டு கிச்சா கிச்சா அப்படின்னு கூப்பிட்டா பிரயோஜனம் இல்ல. கிருஷ்ணா அப்படின்னு பகவன் நாமத்தை குழந்தைகளுக்கு பேராக வச்சு அத வாய் நிறைய கூப்பிட்டா அந்த அன்னை நரகம் புகாள். மலமுடை ஊத்தையின் வயிற்றில் ஒரு மலமுடை ஊத்தை பிறந்தால் அந்த மலமுடை ஊத்தைக்கு அந்த மலமுடை ஊத்தையின் பேரிட்டால் மறுமைக்கில்லை. மலமுடை ஊத்தைன்னா இந்த சரீரம், இந்த வெறும் ரத்தம் அஸ்தி மாம்சம் மலம் மூச்சம்னு இருக்கக்கூடிய இந்த சரீரத்துக்கு அதே மாதிரி ஒரு சரீரம் ஒண்ணு பிறக்கிறதாம். அதுக்கு நீ திரும்ப அதே மாதிரி ஒரு மலமுடை ஊத்தையோட பேர் வைக்கிற, என்னமோ ஸ்வீட்டி பிரீத்தி நீ என்னென்னமோ பேரை நீ வச்சா மறுமைக்கில்லை. என்னப்பா பிரயோஜனம்? அதனால இகத்திலையும் பிரயோஜனம் இல்ல, பரத்திலையும் பிரயோஜனம் இல்ல. ஆனால் அந்த குழந்தைக்கே நாராயணா அப்படின்னு நீ பேர் வச்சுட்டேயானால் அந்த நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். அதுக்கு மேல நரகம் கிடையாது, நல்ல கதி தான் அப்படின்னுட்டு ஆழ்வார் சொல்ற. இப்படி நினைச்சுதான் சொல்லணும், தியானத்தோட தான் சொல்லணும் அப்படின்னு இல்ல. ஆண்டாள் சொல்லிருக்காளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்னு ஆண்டாள் சொல்லிருக்காளே. அப்ப வாயினால் பாடி மனதினால் சிந்தித்துங்கிறாளே, நீங்க மனதுல சிந்தனை இல்லாட்ட பரவாயில்லங்கிறே அப்படின்னா நல்ல பஞ்சபக்ஷிய பரமாண்ணம். ஆண்டாள் அவ மனசு, அவ சொல்றா நல்ல வட பாயசத்தோட ஜம்முன்னு சாப்பாடு போட்டு அப்படி தடியாராதனை பண்ணினா அது பரமபோக்கியம், அப்படித்தான் பண்ணணும். அப்படி இல்லைன்னாலும் பசிக்கு இவ்வளவு மோருஞ்சாதம் போட்டா வேண்டான்னா இருக்கு, பசி என்னமோ நீங்கிடும் இல்லையா? அது மாதிரி அழகா ராம 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 ராமன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு தடவையும் எப்பேற்பட்ட ராமன் என்னுடைய பிரபு, எப்பேற்பட்ட சத்தியசந்தன், ஐயோ அப்பாக்காக அப்படி காட்டுக்கு போனாரே, சொத்தையெல்லாம் இழந்துச்சு அப்படி போனாரே, காடு முழுலெல்லாம் அப்படி அலைஞ்சாரே, எப்பேற்பட்டவர் ஏகபத்னி விரதனா அப்படி இருந்தாரே, தன்னுடைய சகோதரர்களுக்கு பரத நம்பிக்கே அருளின்னு பரதனுக்கு அப்படி கொடுத்துட்டு போனாரே. அவர் குணங்கள்ல மூழ்கி மூழ்கி நினைச்சு ராமநாமா எழுதினா ஆஹா பரமபோக்கியம். இல்ல எப்பேற்பட்டவர், விசாலமான வட்சஸ்தலம், தீர்க்கமான புஜம், தாமரை போன்ற கண்கள், பவழம் போன்ற உதடுகள், அந்த ரூப சௌந்தரியத்துல மூழ்கி சந்திரகாந்த் கானனம் ராமம் அதீவ பிரிய தர்சனம், தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார்னு அப்படி அந்த தோளை நினைச்சு அந்த தாளை நினைச்சுன்னு எழுதுறோமா, ரொம்ப சந்தோஷம். அது ஆண்டாள் சொல்லியிருக்கா. ஏன்னா அவ ஹிருதயம் அப்படி அவ அனுபவிச்ச வகையில அவ சொல்லி இருக்கா. ஆனால் அப்படித்தான் அவசியம் இல்ல, வெறும் மோரும் ஜாதம். அப்பா என்ன வேலை கிடக்கு உட்காந்து இப்ப யாரு எல்லாம் பண்றதுன்னு அவசரமா ஒரு மோரும் ஜாதத்தை போட்டு சாப்பிட்டா போறோம்னு இருக்கிற டயர்ட்னஸ்ல அப்படி சாப்பிட்டாலும் பசி என்னமோ ஆடுறது இல்லையா? அப்படி சம்சார வியாதி நீங்கிறதுக்கு கேவல நாம சங்கீர்த்தனமே போரும். அது தியானத்தோட அமைஞ்சிட்டா பிருகத் பாக்கியம் நம்ம பாக்கியம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியது. அப்ப யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம், தியானத்தோடையும் சொல்லலாம், தியானம் இல்லாமலும் சொல்லலாம். எந்த விதமான ஒரு பண செலவும் கிடையாது. நினைச்சு பார்க்கணும், ஒவ்வொன்னு வேற இது பண்ணணும்னா எவ்வளவு செலவுன்னு ஒண்ணு ஆகிறது. இதுக்கு எந்த செலவும் கிடையாது. கூட 4 பேர் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 4 பேர் இருந்தா பஜனையா பண்ணுங்கோ, தனியா இருந்தா ஜபமா பண்ணுங்கோ. எப்படினாலும் அது அந்த நாமத்தை நம்ம சொல்லலாம். ஆசையோடையோ ஆசை இல்லாமலோ, தெரிஞ்சு நெருப்புல கை வச்சாலும் சுட்டுடும், தெரியாம நெருப்புல கை வச்சாலும் சுட்டுடும். அந்த மாதிரி நம்ம ஆசையோட சொன்னாலும் சரி, இல்ல அழுத்துண்டே சொன்னாலும் சரி, நாம என்னமோ கொடுக்கிற பலனை கொடுக்கத்தான் கொடுக்கும். அது என்னமோ நம்ம வியாதிய போக்கத்தான் போக்கும். மருந்த போற்ற மாதிரி வச்சு போட்டிட்டாலும் சரிதானா, அது என்னமோ நமக்கு நல்லதை செய்யத்தான் செய்யும். அப்போ நாமத்துக்கு மிஞ்சி ஒண்ணு உண்டா? எவ்வளவு தூரம், எவ்வளவு எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கா. எல்லா பெரியவாளும் நாம மகிமைய சொல்லாதவா கிடையாது. நான் சிவபக்தனாக்கும், நான் எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ண, ஆழ்வார்கள் சொன்னா நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கேளே. நான் சாக்தன், நான் அம்பாள் பக்தன். எல்லா தெய்வமும் கன்னியாகுமரி அம்பாள் கையில ஜபமாலை வச்சுருக்காளாம். திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்கோ, கையில ஜபமாலை வச்சுருக்க. சரஸ்வதி கையில ஜபமாலை வச்சுருக்கா. கர்த்தன கணபதி கையில ஜபமாலை வச்சுருக்க. சாட்சாத் சிவபெருமான் எப்பவும் ராமநாமா சொல்லிண்டே இருக்கார். இந்த திருக்குறுங்குடி இதுல
அண்ணா எழுதியிருக்கிற இந்த திவ்ய தேச வைபவத்துல வருது. பெருமாளினுடைய சிவபெருமானினுடைய கழுத்து நீளமா இருக்கு. ஏன்னா விஷத்தை குடிச்சார், பார்வதி நிறுத்தினா நீளமா இருக்குங்கிறோம் இல்லையா. சிவபெருமான் சொல்றா எப்பவும் ராம 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 ராமன்னு சொல்லி நீலமேக சாமளனான ராமனையே முழுங்கிட்டேன், அதனால என்னுடைய கழுத்து நீளமா இருக்கு அப்படின்னுட்டு சிவபெருமான் சொல்றார் அப்படின்னு இந்த திருக்குறுங்குடி வைபவத்துல வருது. அப்போ சாட்சா சிவபெருமான் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு அவர் தானே சொல்றார். அப்ப சிவபெருமான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். எல்லா தெய்வங்களுமே நாம ஜபம் தான் பண்ணிட்டு இருக்குங்கும் பொழுது நமக்கு என்ன கேடு? நம்ம அதை விட நம்ம உயர்ந்தவாளா போயிட்டோமா? அப்ப நீ எந்த பக்தனாத்தான் இரு, நாம ஜபம் செய்துதான் ஆகணும். இல்ல எந்த ஆச்சாரியனை ஆசிரியத்தவனாத்தான் இரு. நான் எனக்கு அத்வைத்தம், நாங்கள் எல்லாம் ஆதிசங்கர சேர்ந்தவா. அவர் அதைத்தான் சொல்றார். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி துக்ரும் கரணே பஜ கோவிந்தம். கடைசி காலத்துல கடம் படம்னு எதை உருட்டினாலும் அது உன்னுடைய உதவிக்கு வரப்போறது இல்லப்பா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எத்தனை தடவை இங்க இருக்கும் போது சொல்றையோ அதுதான் எப்பேற்பட்ட ஆடிட்டருக்கும் எப்பேற்பட்ட டாக்டருக்கும் எப்பேற்பட்ட இன்ஜினியருக்கும் அதுதான் கடைசியில கூட வரப்போறதே தவிர நீ படிக்கிற எத்தனை படிப்பும் பின்னாடி எவ்வளவு பெருசுக்கு எத்தனை டிகிரி போட்டிருந்தாலும் அது எதுவும் அந்த யாத்திரைக்கு கூட வரப்போறது கிடையாது. இந்த யாத்திரைக்கே வர்றது கிடையாது. இந்த யாத்திரைக்கே என்ன படிச்சாலும் பகவத் பக்தாளா நிறைய கதை கேட்டு நிறைய நாம சங்கீர்த்தனம் செய்து நிறைய பகவான திவ்ய தேசத்துக்கு ஓடி ஓடி போய் சேவிக்கிறவா க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கிற மாதிரி லௌகீகா இருக்கவே முடியாது. அப்போ எல்லா ஆச்சாரிய புருஷனும் இதுதான். அத்வைத்தியா ஆதிசங்கர் இதைத்தான் சொல்ற. வைஷ்ணவாளா இவ்வளவு மாத்தி மாத்தி அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டாள் நாம சங்கீர்த்தனத்தை தான் சொல்றா. நம்மாழ்வார்னா பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே, நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. எல்லாரும் கோவிந்தான்னு சொல்லாம சாப்பிடவனுடைய சாப்பாடை புடிங்க நாய்க்கு போடு அப்படிங்கிற. இப்படி எல்லா ஆழ்வார்களுமே நாம சங்கீர்த்தனத்தை தான் சொல்லியிருக்கா. இல்ல நான் சைத்தன்ய சம்பிரதாயம் அப்படின்னா திருநாதபி சுனீச்சேன கரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனீய சதா ஹரிஹி அப்படின்னு அவரும் அதைத்தான் சொல்லி இருக்கார். இப்படி எந்த பெரியவா இப்ப உள்ள பெரியவான்னு எடுத்துட்டாலும் எந்த சத்சங்கத்திலாவது பஜனை இல்லாம உண்டோ? எந்த சத்சங்கத்துக்கு எடுத்துட்டாலும் பஜனை தான். அண்ணா சொல்றா எதுல உனக்கு குறை இருந்தாலும், எது உனக்கு சரியா நடக்கல, எனக்கு ஞானம் இல்ல வைராக்கியம் இல்ல பக்தி இல்ல, எது குறைனாலும் உங்ககிட்ட நாம சங்கீர்த்தனம் குறைவா இருக்குங்கிறதுதான் அர்த்தம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லாமே நம்ம கிட்ட சமிருத்தியா இருக்கும் அப்படின்னுட்டு சொல்றா. இப்படி எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் நாம ஜபத்தை தான் நாம சங்கீர்த்தனத்தை தான் பாதையா காட்டியிருக்கா. கபீர்தாஸ் முதற்கொண்டு நாம சங்கீர்த்தனத்தை தான் சொல்றார். இப்படி எல்லாரும் இங்க இருந்து மதுரைக்கு எப்படி போகிறது? நேர கோவில்பட்டி போய் கோவில்பட்டில இருந்து விருதுநகர் போய் மதுரைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா நன்னா பிச்சுண்டு கிளம்பிண்டு இங்க இருந்து நேர நாகர்கோவில் பக்கம் போய் கன்னியாகுமரி போய் அப்படி எப்படியோ மதுரை எங்க மதுரை வரலையேனா மதுரை எப்படி வரும்? அத மாதிரி கலியுகத்துல க்ஷேமத்துக்கான மார்க்கம் நாம சங்கீர்த்தனம்னு அத்தனை தெய்வங்களும் காட்டி அத்தனை பெரியவாளும் காட்டி இருக்கும் பொழுது நான் நாம சங்கீர்த்தனம்ங்கிறத பண்ண மாட்டேன். ஆனா க்ஷேமமா இருக்கணும் அதுதானே எல்லாருக்கும் ஆசை. சௌக்கியமா இருக்கணும்னு அங்க ஓடி இங்க ஓடி படாத பாடுபட்டு நாய் படாத பாடு படுவேன் அப்படின்னா அது நம்முடைய முட்டாள்தனம், அவ்வளவுதான். அதனால நிறைய நாமா சொல்லுவோம், சுலபமான வழி இல்லையா? ஒன்னும் நிறைய டெய்லி ராமநாமா நோட் புக் அதான் இன்னைக்கு இதை கொண்டு வந்தாச்சு. கொண்டு போய் டெய்லி ஒரு பக்கம் எழுத 10 நிமிஷம் ஆகும். காலம்பரம் ஒரு பக்கம் சாயந்தரம் ஒரு பக்கம் எழுதுவோமே. டெய்லி ராமநாமா எழுதுவோம். பூஜை ரூம்ல காலம்பரையோ சாயந்தரமோ எப்ப நேரம் இருக்கோ ஒரு 10 நிமிஷம் ஹரே ராமா கூட மறந்து போயிடுறதே அப்படின்னா வேண்டாம். ராம 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 அது ஞாபகம் இருக்கும் இல்லையா? அது கூட போறோம். ஒரு 15 நிமிஷம் நாமா சொல்லலாமே, இவ்வளவுதான். நித்தியம் பெருமாள் திருவடியில விழுந்து அப்பா நீதான் கதி, நீதான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. தவாஸ்னி திசை யாசத்தை உன்னை சேர்ந்தவன் நீதான் கத்தின்னு வந்துட்டேன், எப்படியோ பாடுபட்டு என்ன எப்படியாவது கரையை திடுப்பா, போரும் இவ்வளவு போரும், நம்மள அவன் பார்த்துப்பானா. இதை விட சுலபமா யாராவது சொல்ல முடியுமா? இந்த மார்க்கத்தை பகவான் சொல்லிட்டு இருக்கான்.
பெருமாள் தாயாருக்கு சொல்றாராம், ஸ்கலந்தி யஜ்ஞசீலாஸ்த ஸ்கலந்தி ச தபஸ்வினக நாம கீர்த்தன மாத்திரேன ந ஸ்கலந்தி கதாச்சன. இதுக்கு நான் ஒரு கதை ஒண்ணு சொல்றேம்மா. இந்த திருக்குறுங்குடியிலேயே நடந்த ஒரு கதை. மாதங்கோ நாம சண்டாளகா பூர்வமாசீன் மகாமனாகா சத்யசந்தோ திருட பிரஜ்ஞோ நித்யம் மத்கீர்த்தன பிரியஹா பிராதஸ்நாத்வா ஸ்ரத்தையைவ மம நாமானி கீர்த்தயன் ஊர்த்வ புண்ட்ரதரோ பக்த்யா துளசி மணிமாலிகா. மாதங்கன் என்ற ஒரு பக்தன், சண்டாளன். பக்தாளுக்கு ஜாதி சொல்லக்கூடாது, ஆனா அப்பேற்பட்ட ஒரு ஜாதியில பிறந்தும் எவ்வளவு உயர்வு அடைந்தான், அந்த உயர்வை சொல்றதுக்காக அது சொல்லப்படுறது. அப்படி ஒரு ஜாதியில பிறந்தவன் மகாமனாக, ரொம்ப பெரிய மனசு உள்ளவன், சத்தியசந்தன், வாக்கு தவறாதவன். நித்தியம் நாம சங்கீர்த்தனம் செய்வானா. காலமே எழுந்து அழகா பிராத ஸ்நானம் செய்து ஊர்த்வ குன்றம் தரித்து கழுத்துல துளசிமணி மாலையெல்லாம் போட்டுண்டு கையில வீணையை எடுத்துண்டு கால்ல கஜ்ஜைய கட்டிண்டு மேல கோவிலுக்கு போய் பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்றது அவன் கைங்கரியமா. அந்த காலத்துல கீழ் ஜாதிக்காரான்னா கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு இருந்திருக்கு. அதனால தேரடி பக்கத்திலேயே நின்று பாடுவானோ. திருப்பானாழ்வார் சரித்திரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தேரடி கிட்டையே நின்று நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு இருப்பானா. பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்றத விடாம தன் கைங்கரியம் அப்படின்னு வச்சிருக்கான். ஒரு சமயம் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ ஏகாதசி. அந்த ஏகாதசிக்கு தசமி அன்னைக்கு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுட்டு ஏகாதசி பூரா நாள் பூரா உபவாசம் இருந்து நாள் பூரா நாம சங்கீர்த்தனங்கள் செய்து ராத்திரி பூரா தூங்காம இருந்து காலமே துவாதசி அன்னைக்கு விடிய காலமா எழுந்து அழகா பிராத்த ஸ்நானம் பண்ணி பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பண்ணணுமேனு ஓடுறானோ. இந்த கைசிக மாசத்து ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஏகாதசி. ஏன்னா ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு சயன ஏகாதசின்னு பகவான் யோக நித்ரை கண்டருளராரா. அதற்கப்புறம் இந்த ஏகாதசியில தான் மீண்டும் எழுந்துக்கிறாராம். அதனால அப்ப பகவானை எழுப்ப வேண்டாமா? சாதுர்மாசியம்னு அந்த 4 மாசமும் பகவான் யோக நித்ரையில இருக்கார். அதான் சன்னியாசிகள் எல்லாமும் யோகத்துல இருப்பா. எங்கேயும் அவர்கள் பல ஊர்களுக்குன்னு அலையாம ஒரே இடத்துல இருந்து யோகத்துல இருப்பான்னு சன்னியாசிகள்லாம் அந்த 4 மாத காலமும் இருக்கா. இப்படி அந்த ஏகாதசி அந்த துவாதசி அன்னைக்கு பகவான சுப்பிரபாதம் பண்றது ரொம்ப விசேஷமாச்சேன்னு ஆசையா கிளம்பி ஓடுறானாம் கோவிலுக்கு. அப்போ வழியில ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்தடியில ஒரு பிரம்மராட்சஸ் இவனை பிடிச்சின்றது, இவனை சாப்பிட முயற்சிக்கிறது. நான் கோவிலுக்கு கைங்கரியமா போயிட்டு இருக்கேன், போய் பகவானுக்கு சுப்பிரபாதம் பண்ணிட்டு வந்துடுறேனே, அதுக்கு மட்டும் என்ன அனுமதிச்சுட்டேன். எத்தனை காலம் நான் எந்த ஆகாரமும் இல்லாம இருந்திருக்கேன், இன்னைக்கு துவாதசி பாருனா அழகா இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்க, உன்னை போய் நான் விடுவேனா? அதெல்லாம் விடுறதுக்கு இல்ல, நீ நன்னா சாப்பிட்டுக்கோப்பா, உனக்கு ஆகாரமா ஆகிறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனால் இன்றைக்கு சுப்பிரபாதம் பண்ணணும் பகவானுக்குன்னு எனக்கு ஆசை, போய் அந்த சுப்பிரபாதத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன்னு. அடடா, உயிரை காப்பாத்திட்டு ஒருத்தன் ஓடிட்டான் அப்படின்னா திரும்ப உயிரை விடுறதுக்குன்னு யாராவது வருவாளா? நான் என்ன முட்டாள் நினைச்சியா உன்னை அனுப்பி வைக்கிறதுக்கு? அது எப்படிப்பா உன்னை அனுப்ப முடியும்? அப்படி இல்ல, நான் சொல் தவற மாட்டேன், சொன்ன சொல் தவற மாட்டேன். நான் பகவத் பக்தன், பெருமாள் பக்தனா இருந்து சொன்ன சொல் தவறுவேனா? இல்ல, தவற மாட்டேன். அதனால போயிட்டு வருவேன்னு சொன்னா கண்டிப்பா வருவேன், நீ என்ன அனுப்பி வையி. அது எப்படி உன்னை நம்புறது? ஒருவேளை நான் போயிட்டு திரும்ப வராமல் போனேனானால் பஞ்சமகா பாதகங்கள் செய்தவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போக கடவது. பசுமாடை எட்டி உதைச்சவன், குருநிந்தை செய்தவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போக கடவது. கண்ணு தெரியாதவனுக்கு முள்பாதைய காட்டினவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போக கடவது. வீடு தேடி வந்த அதிதிக்கு அன்னம் அளிக்காம சுட்டரிக்கிற மாதிரி பாக்குறவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவது. மனைவிய கைவிட்டவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவது. குழந்தைகள் பட்னி கிடக்க தான் சாப்பிடுறவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு போக கடவது. இப்படியே வரிசையா அடுக்கிறானா. இந்த பிரம்மராட்சஸ் பாக்குறது, அடடா ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவனா இருப்பான் போல இருக்கு, சரி அனுப்பித்தான் பாப்போமே, போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பி வச்சுட. மாதங்கன் ஓடி 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 கோவிலுக்கு வரான். கோவிலுக்கு வந்து சுப்பிரபாதம் பாடுறானா. கைசிக ராகம் எப்படி பூபாலம்
மலஹரி இதெல்லாம் காலம்பர பாடுற ராகங்களோ, அந்த மாதிரி கைசிகம்னு ஒரு ராகம். அந்த கைசிக ராகத்துல பகவானுக்கு சுப்பிரபாதம் செய்ய, சுப்பிரபாதம் முடிஞ்சு திரும்ப வரானா முன்னிலும் கடிய வேகத்தில் அப்படிங்கிற. அப்போ போகும்பொழுது எவ்வளவு ஆசையா வேகமா ஓடினானோ கோவிலுக்கு, அதை விட வேகமா ஓடி வரானா கொடுத்த வாக்க காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்காக அப்படி ஓடி வரானா. மயாருத்தோபி மாதங்கக பிரேம பாஷண பூர்வகம் மன்மந்திரம் உபாகத்திய கிருத்வா மத்கீர்த்தனம் ததா சத்யசந்தக புனப்பிராப தம் கோரம் பிரம்மராட்சசம். மயாருத்தோபி நான் தடுத்தும் கூட, பெருமாள் தானே கதைய சொல்றார் இதுல. அதனாலதான் இதுல நம்பாடுவான் அப்படின்னு வராக புராணத்துல இருக்கிற இந்த புராணத்துக்கு பராசர பட்டர் வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுல நம்பாடுவான் அப்படின்னு இந்த கதை. நம்மை பாடுவான், பெருமாளை பாடுறவன் இல்லையா, பெருமாள் அப்படி சொல்லிக்கிறார், நம் பாடுவான். அந்த நம் பாடுவான் திரும்ப ஓடுறான். நான் ஒரு பிராமணர் ஒருத்தர் வந்து வழியில தடுத்து நிறுத்தி, எங்கப்பா தலதெறிக்க ஓடின்னு இருக்கியே? இல்ல, ஒரு பிரம்மராட்சஸ் எனக்காக காத்துன்னு இருக்கு, அதுக்காக போறேன். பிரம்மராட்சஸ் அது எதுக்கு உனக்காக காத்துன்னு இருக்கு? என்ன சாப்பிடணும்னு நான் அதுக்காக போறேன். ஏன்பா உயிரை கொடுக்கறதுக்கு போய் யாராவது இப்படி போவாளா? நான் வரேன்னு சொல்லிட்டேனே, அதை பத்தி பரவாயில்ல, வேற வழியா போயிடும். நீ வேற வழியா போயிட்டா அது பாட்டு அங்க காத்துன்னு இருந்துட்டு போகிறது. வாக்கு கொடுத்துட்டேன். சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம். சரீரம்னு ஒண்ணு இருந்தாத்தானே அதற்கு மேல சத்தியசந்தன் தர்மாத்மாங்கிறது எல்லாமே. அப்ப பிராணாபத்துல பொய் சொல்றத பத்தி தப்பு இல்லப்பா, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எதுனாலும் செய்யலாம். அதனால நீ அந்த பக்கமா போகாம வேற பக்கமா போயிடு. உங்களுக்கு உயிரை காப்பாத்திக்க பொய் சொல்லலாம்னு தோணுறது, எனக்கு பொய் சொல்லறதே உயிர் போற மாதிரி இருக்கே. நான் பெருமாள் பக்தன் ராமபக்தன் சொல்லிட்டு வாக்குல பொய் வரலாமா? நான் எப்போ, அதுவும் அவன் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கான், அவன் மட்டும் என்ன போன அனுப்பலன்னா இன்றைக்கு பகவானுக்கு சுப்பிரபாதம் நான் பண்ணிருக்க முடியுமா? அவனால எனக்கு இன்னைக்கு கைங்கரியம் கிடைச்சது. நான் எப்படி அவனுக்கு கொடுத்த வாக்க விட முடியும்? நான் போகத்தான் போவேன். மயா ருத்தோபி. அந்த பிராமணரா வந்தது பெருமாள் தானா. உடனே இந்த வந்த பிராமணர் சொல்லிட்டு போகிறார், உனக்கும் க்ஷேமம் ஏற்படட்டும், அந்த பிரம்மராட்சசுக்கும் க்ஷேமம் ஏற்படட்டும் சொன்னாரா. சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட, இவன் திரும்ப பிரம்மராட்சஸ் கிட்டக்க வரான். வந்தா அந்த பிரம்மராட்சஸ் பார்த்தது திகச்சு போயிடுச்சு. வருவான்னு நினைக்கல, இப்படி வந்துட்டானே, ஏதோ பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு, இவனை போய் சாப்பிட வேண்டாம், நம்ம நல்ல வழிக்கு போகிறதுக்கான வழிய பார்ப்போம் இவனை வச்சிருந்து. அப்பா உன்னை ஆகாரமா எடுத்துக்கணும்னு நான் விரும்பல, நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர இல்லையா, அந்த நாம சங்கீர்த்தன பலனை எனக்கு கொடுத்துடு. ஏகாதசிக்கு ஏகாதசி, எத்தனை ஏகாதசி நாம சங்கீர்த்தனம் பண்ணிருப்பியோ அந்த நாம சங்கீர்த்தன பலனை எனக்கு கொடுத்துடு. அடடா, நாம சங்கீர்த்தன பலனை கொடுக்கிறதா? அது எப்படி கொடுக்க முடியும்? அது ஒண்ணுதானே சொத்துன்னு நமக்கு இருக்கு. சரி, ஏகாதசிக்கு ஏகாதசி பண்ணின நாம சங்கீர்த்தனம் வேண்டாம், இந்த ஏகாதசி நேற்றுக்கு ஒரு நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிருக்கிய அந்த பலனையாவது கொடுத்துடும். இல்ல, கொடுக்கறதுக்கு இல்ல. காலம்பர சுப்பிரபாதம் பண்ணிட்டு வந்திய அந்த சுப்பிரபாத பலனையாவது எனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. ஒரு பாடல் பலனையாவது எனக்கு கொடுக்கறதுக்கு இல்ல. எப்பேற்பட்ட பகவத் பக்தன், எவ்வளவு மகாமனாகான்னு சொல்றோம். ஏதோ நான் நல்ல கதிக்கு போறேன்னு இவ்வளவு புண்ணியத்தை கேட்கறது கொடுத்துடலாமே. மேல அந்த பிரம்மராட்சஸ் சொல்றது, இப்ப எனக்கு கொடுத்துருப்பா, இதுவரைக்கும் பண்ணின நாம சங்கீர்த்தன பலனை நான் நல்ல கதி அடைஞ்சு போய்க்கிறேன், உனக்குதான் இன்னும் நீ அப்புறம் மீதி பண்ற நாம சங்கீர்த்தன பலன் எல்லாம் உனக்கு இருக்கட்டுமே. இவ அடடா, இன்னைக்கே தலை தப்பினது தம்பிரான் புண்ணியோன்னு இதோ முன்னாடி நின்று இருக்கேன். நீ என்ன சாப்பிட்டுக்க வேண்டியது எப்பவோ, அப்ப உயிர் எப்ப போகும் இந்த சரீரத்தை விட்டுன்னு சொல்ல முடியாது. நாளைன்னு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கலான்னு தள்ளி போடலாமா? இன்றைக்கு இப்ப இதுவரைக்கும் கையில கிடைச்ச பொழுத விடலாமா? காலம் அப்படிங்கறது அப்படின்னா நின்று இருக்கு. எப்ப வாசக்கதவை தட்டுவான் நம்மளுக்கு, எப்ப நமக்கு அழைப்பு வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் நாம சங்கீர்த்தன பலனை கொடுக்கறதுக்கு இல்லை இப்படி போய் சொல்றாரே அப்படின்னா போகிற பாதைக்கு எதுவும் கூட வராதான். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன்னாலும் எப்பேற்பட்ட தரித்திரன்னாலும் 6 அடி மண்ணுதான், அவ்வளவுதான். அதற்கு மேல வெறும் ஒரு பிடி சாம்பல் தான். யாருக்கும் கூட ஒரு பொட்டு தங்கத்தை கூட எடுத்துன்னு வந்ததை நம்ம கொண்டு போக முடியாது. இப்ப எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் எல்லாம் அனித்தியம்தான் இந்த லோகத்துல. கூட ஆனா ஒன்னே ஒண்ணு வருமா நம்ம கூட. இங்க எவ்வளவு பஜனை பண்ணிருக்கோமோ, இங்க எவ்வளவு கதை கேட்டிருக்கோமோ, இந்த நாம ஸ்ரவணம், இந்த நாம கீர்த்தனம், இந்த நாம ஸ்மரணம் நம்ம கூட அதுதான் கடைசி காலத்துக்கு வருமா. எந்த ஊருக்கு போனாலும் லக்கேஜ் பேக் பண்றோம் இல்லையா, பார்த்து 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 ஒரு சேஃப்டி பின் ஹேர் பின் கூட விடாம எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சு பேக் பண்ணி கொண்டு போறோம்.
கடைசி யாத்திரைன்னு ஒண்ணு இருக்கான். அதுக்கு கூட யாரும் நமக்கு துணைக்கு யாரு வருவா? ஃப்ரெண்ட்ஸா 4 பேரா கிளம்பினா வேணா சப்தாகத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தனியா போக நீ வரியா நம்ம எல்லாருமா வேணா போலாமா, நம்ம போலாமா ஒவ்வொன்னுக்கும் கூட்டம் சேர்த்து ஆள் சேர்த்து துணைக்கு ஆள் இருந்தாதான் போக முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோமே. அந்த யாத்திரைக்கு யார் துணை? யாரும் கிடையாது. பாரியா கிரகத்வாரி வாசலோட போயிட வேண்டியதுதான். புள்ள அங்க வந்து கொள்ளி வச்சதோட அவன் போயிட வேண்டியதுதான். ஸ்மசானம் வரைக்கும் நண்பன் வருவான், அவ்வளவுதான். கடைசி யாத்திரைக்கு ஒருத்தரும் கூட வரத்துக்கு இல்லைன்னு தனியா அந்த யாத்திரை. அதை நினைச்சு பயம் வேண்டாமா? நம்ம மதம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற மதம் இல்லையே, மேல இருக்குப்பான்னு சொல்ற மதம். அதற்கு மேல வாழ்க்கை பரத்துல என்ன ஆக போறதுங்கிற அந்த பயம் வேணும் இல்லையா? அப்பவும் கூட நமக்கு வருமா ஹரிரிதி அக்ஷரத்வயம் அப்படின்னு ஒரு மூட்டை கட்டி வச்சுக்கணுமா? இங்க இருந்து அந்த யாத்திரைக்கு நாம மூட்டைன்னு ஒன்ன கட்டி வச்சுக்கணுமா? அதுதான் கூட கைய புடிச்சு நம்மளை அழைச்சிட்டு போகுமா? அத போய் நான் விடுவேனா? எல்லாம் அழியற செல்வம், நீங்காத செல்வம்னு ஒண்ணுதான் இருக்கு. அந்த நீங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கணும்னு இருக்க. அப்பேற்பட்ட என் செல்வத்தை போய் கேட்கறியே, நான் எப்படி கொடுக்கறதுன்னு மாதங்கன் கொடுக்கறதுக்கு மறுக்க, கடைசியில கால்ல விழுந்துடுறதா இந்த பிரம்மராட்சஸ். நான் உன்னை சரணம் அடைஞ்சேன்பா, நீ எனக்கு வந்து அபயம் கொடுக்க கூடாதா? அதுல உடனே வியாக்கியானத்துல சொல்றா, நாம் விபீஷண ஆழ்வானுக்கு அபயம் கொடுத்தார் போல் நம்பாடுவான் பிரம்மராட்சசக்கு அபயம் கொடுத்தான் காணும் அப்படின்னு. நாம் பெருமாள் சொல்ற, நான் எப்படி விபீஷணனுக்கு அபயம் கொடுத்தேனோ அந்த மாதிரி நம்பாடுவான் அபயம் கொடுத்தானாக்கும் அந்த பிரம்மராட்சசுக்கு. சரணம்னு விழுந்துட்டியே, சரி அப்பன்னா சரி நான் உனக்கு கொடுக்கறேன். ஆமா நீ யாரு? இப்படி வந்து நாம சங்கீர்த்தன பலனை கொடுன்னு கேட்கறதுக்கு ஒரு மகத்துவம் வேணும் இல்லையா? இப்படி கேட்கறையே. அந்த பிரம்மராட்சஸ் சொல்றது, சோமசர்மேதி விக்யாதோ பிராமணோகம் மகாமதே யஜ்ஞஸ்கலன தோஷேன பூதோகம் பிரம்மராட்சசக. சோமசர்மான்னு என்னுடைய பெயர். நான் ஒரு பெரிய வைதிக பிராமணன். யாகம் ஒண்ணு செஞ்சேன், ரொம்ப ஸ்ரத்தையோட தான் செஞ்சேன். அந்த யஜ்ஞம் செய்யும் பொழுது ஒரு தவறு நேர்ந்துடுத்து, அதனால பிரம்மராட்சசாக ஒரு பிறவி எடுக்கும்படி நேர்ந்துடுத்து. டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்பொழுது தப்பாயிடுச்சுனா உயிரே போயிடுறது இல்லையா? அத மாதிரி யாகங்கள் எல்லாம் கரெக்டா பண்ணணுமா, அதுல தவறு அப்படின்னு நேர்ந்துடுச்சுன்னா கொலக்குற்றம் அப்படின்னு ஆயிடுமா. அதற்கு அந்த பிரம்மராட்சஸ்னு இப்படி பிறக்க வேண்டியதாக நேர்ந்தது. நான் நல்ல கதியா அடையணும்னா இப்ப உன்னுடைய நாம சங்கீர்த்தன பலனால எனக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு அந்த பிரம்மராட்சஸ் சொல்ல, இந்த மாதங்கன் தன்னுடைய காலம்பர சுப்பிரபாதம் பண்ணினால்யா அந்த ஒரு பாடல், அந்த பலனை மட்டும் கொடுத்தானா. அதற்கே உடனே நல்ல கதி அடைந்தாது அந்த பிரம்மராட்சஸ். மத் கீர்த்தன பிரபாவேன ததா மத் பக்த தர்ஷனாத் யஜ்ஞஸ்கலன பாபேன முக்தோ பூத் பிரம்மராட்சசா. என்னுடைய நாம சங்கீர்த்தன நாம மகாத்மியத்தினாலையும் என் பக்தனினுடைய தர்ஷன மாத்திரத்தினாலையும் அந்த யஜ்ஞஸ்கலன பாபம் நீங்கி நல்ல கதியை அந்த பிரம்மராட்சஸ் அடைந்தது. தஸ்மான் மத் கான மகாத்மியம் நனு வாசாம கோச்சரம். அதனால என்னுடைய நாமத்தினுடைய மகிமை வந்து வாசாம கோச்சரம், சொல்லி மாளாது. எவ்வளவு நேரம் சொல்லியும் இன்னும் சொல்லி முடியல. ஒரு வாரம் நாளும் நாம மகிமையே சொல்லலாங்கிற அளவுக்கு என் நாம அப்பேற்பட்டதுமா. பகவான் சொல்றது, ஏன் ஜெகதீஸ்வரஸ்ய நாம கீர்த்தனம். இப்படி தெருவோட போகும் பொழுது யாராவது அங்க இருந்து குப்பா அப்படின்னா அவன் கூட திரும்பி பாப்பானே, நம்மள கூப்பிடுறானா அப்படின்னு. அப்ப சாட்சாத் லோகநாதன் கோவிந்தா அப்படின்னா உடனே அவன் திரும்பி பாக்குறான், என்ன கூப்பிட்டானா, அவனை கூப்பிடாட்டி கூட. அண்ட் ஜெகதீஸ்வரஸ்ய நாம கீர்த்தனம். யாரையோ குப்பனையும் சுப்பனையும் என்ன காப்பாத்தேன்னா சக்தி இருந்தா தானே காப்பாத்த. அவனே அப்படியே அப்படின்னு முதுகு விளைச்சு இப்படி தொண்டு கிழமா இப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறவனை போய் என்ன எரும மாடு துரத்துறது, காப்பாத்து அப்படின்னா அவனுக்கு ஓடக்கூட சக்தி கிடையாது. அவனை போய் சரணமடைந்து என்ன பிரயோஜனம்? இவரோ ஜெகதீஸ்வரன், சர்வசக்தன், சர்வஜன், சர்வ கர்ம பலப்பிரதன். என்னதான் முடியாது அவரால கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தகாங்கிற அப்பேற்பட்ட சக்தி உள்ளவன். அப்போ அவனுடைய நாமம்ங்கிறதுனால அது எந்த பலனையும் கொடுக்கும். ஒரு கேள்வி வரும் இல்லையா, என்ன இது, எதுனாலும் கர்மாவை மாத்தி அப்படி எல்லா பாபத்தையும் போக்கி அப்படி பலனை கொடுத்துட முடியுமா நாமத்தினால? நாம்னோஸ்தி யாவதி சக்திஹி பாப நிர்ஹரணே ஹரேஹே தாவத் கர்த்தும் ந சக்னோதி பாதகம் பாதகி ஜனாஹா.
நாமத்துக்கு பாபத்தை போக்கக்கூடிய சக்தி எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாபத்தை எப்பேற்பட்ட பாபியினால கூட செய்ய முடியாது. எப்படி அந்த சக்தி வருதுன்னா ஜெகதீஸ்வரன் அவனுடைய நாமா வேற நாமி வேற இல்ல, அவனால என்னதான் முடியாது. அதனால குழந்தை ஐயோ அம்மா தூக்கிக்கோமான்னா உடனே அம்மா தூக்கிக்க மாட்டாளா? கோடீஸ்வரன் எனக்கு ஒரு 10 ரூபா தாயன்னா போட மாட்டானா? அப்பேற்பட்டவன் அவனுக்கு கொடுக்க கொட்டி கிடக்கு, மனசுல இருந்து திரவியத்திலிருந்து எல்லாமே கொட்டி கிடக்கு. அப்ப போய் கூடுன்னு கேட்கணும், அந்த புத்தி நமக்கு இருக்கணும், அவ்வளவுதான். அவனை கூப்பிடணும், அவ்வளவுதான். கொடுக்க வாரி கொடுக்க தயாராக இருக்கான். தஸ்மான் மத் கான மாஹாத்மியம் நனு வாசாம கோச்சரம் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரக தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாம் அஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். வராக பெருமான் தான் உத்தாரணம் பண்ற பெருமான். மத்த எல்லாரும் மாமேகம் சரணம் ரஜ, என்ன சரணம் அடை அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரி ராமர் யார் ஒரு தடவை என்ன சரணம் அப்படின்னுட்டு அடையறாளோ ததாமி அபயம்னு அபயம் கொடுப்பேன் அப்படின்னுட்டு பகவான் சொன்னான். இந்த வராக பெருமாள் என்ன சொல்றாரா? நயாமி பரமாம் கதிம் அகம் ஸ்மராமி மத்பக்தம். அந்திம ஸ்மரணம் உனக்கு தேவையில்லப்பா, நான் ஸ்மரிக்கிறேன். எனக்கு அந்திம ஸ்மரணம் என் பக்தனுக்கு கடைசி காலத்துல நான் அவனை ஸ்மரிச்சு நயாமி பரமாங்கத்தின்னு கைய பிடிச்சு நான் அழைச்சிண்டு போவேன் பரமபதத்துக்கு அப்படின்னு அப்படி வாக்கு கொடுக்கிறேன். நான் ஒன்ன கைய பிடிச்சு கூட்டிண்டு போறேன்னு வராக அவதாரம் மாதிரி கிருபாளுவான அவதாரம் கிடையாது. இது வராக கஷேத்திரம், இந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற கஷேத்திரம். கலவஸ்மின் யுகே கோரே வினா மன்னாம கீர்த்தனம் சர்வம் சகே त्वया சார்த்தம் அஸ்மின் கஷேத்ரே வசன் சதா சர்வம் சகே கலவுன்றுநாம் அபராதம் சுதுஸ்ஸகம். கடைசியில சொல்லி முடிக்கிற பூமி பிராட்டிட்ட தானே சொல்ற, சர்வம் சகே எல்லாத்தையும் பொறுத்துக்க கூடிய பரம பொறுமையானவள் நீயும் நானுமாக இந்த திருக்குறுங்குடி கஷேத்திரத்துல இருந்துண்டு பக்தாள் எல்லோரும் எத்தனை சகஸ்ர அபசாரம் செய்தாலும் அவ்வளவையும் பொறுத்துக்கொண்டு அவர்களுக்கு அனுகிரகமே செய்து கொண்டு இந்த கஷேத்திரத்தில் வசிப்போம் அப்படின்னு பகவான் சொல்ல, அந்த திருக்குறுங்குடி அப்படிங்கிற கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் ஆச்சரியமான கஷேத்திரம். சௌந்தர்ய பரிபூர்ணோகம்னு அப்படி ஒரு பெருமாள், அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படி ஒரு பெருமாள். அங்க ஆச்சரியமான ஒரு ஸ்தல புராணம், நாம மகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஸ்தல புராணம். அப்படி ஒரு வாக்கு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு அவனை போய் நம்ம ஒரு நாள் போய் சேவிச்சுட்டாலும் அதுக்கு மேல அவன் பொறுப்பு. அவன் ஸ்மரணையில நம்ம இருப்போமா, நம்மள நான் கை கொடுத்து உன்னை கரையேற்றிடுவேன்னு பகவான் சொல்றான். அப்படிங்கறதோட அந்த ஒரு மலையான அந்த ஒரு தைரியத்தோட இன்றைக்கு அந்த வாக்குனோட பூர்த்தி பண்ணிக்கலாம். மேல நாளையோட இந்த 7 நாள் பிரவச்சனம் பூர்த்தி ஆகிறது. இப்ப ஒரு 5 தடவை ஹரேராமா சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம மகிமை கேட்டிருக்கோம், நமக்கு அதுக்கு மேல டைம் இல்ல, நேரம் இல்ல. ஒரு 5 தடவை ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே
Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Sarvatra Govinda Nama Sankirtanam. இங்க ராமநாமா நோட்புக் இருக்கு. நம்ம தாமிரபரணி நதி தீரத்துல ஒரு 100 கோடி ராமநாமா பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு அதற்கான நாம சேகரம் ஆயிருக்கு. அதுல எல்லோரும் ஒவ்வொருத்தரும் 1 லட்சமாவது எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நினைங்கோ. தாமிரபரணி நதி தீரம் தான் நாம சங்கீர்த்தனத்துக்கு அப்படின்னு நம்ம அன்றைக்கே சொன்னோம். அப்ப அந்த தாமிரபரணி நதி தீரத்துல நமக்கு எல்லாம் அப்படி ஒரு பிறவி எடுக்கிற பாக்கியம். 100 கோடி ராமநாம பிரதிஷ்டை பண்ண போறோம். இதுல ஒரு நோட்புக்ல 20,000. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நோட்புக் எழுதினா 1 லட்சம் அப்படின்னு ஆகும். எழுதி முடிச்சு இங்க சபாலையே கொடுத்துடலாம். இப்போ எழுதி எழுதி கொடுத்து மீண்டும் நோட்புக்ஸும் இங்க சபாலையே நீங்க வாங்கிக்கலாம் எல்லோரும். அதனால இன்னிலிருந்து ஒரு ரெசல்யூஷன், நாமா இல்லாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன், ஒரு நாள் நித்தியம் கண்டிப்பாக ராமநாமா எழுதுவேன் அப்படின்னுட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அதை தவிர வேற கதி இல்ல, அதை எடுத்துக்கணும். இது ஒரு நோட்புக் கொடுத்திருக்கு. நித்தியம் ஒரு பக்கமாவது எழுதுங்க. ஒரு மாசத்துல ஒரு நோட்புக் முடிச்சிடலாம். ராமநவமிக்குள்ள எழுதி திருப்பி கொடுத்தேன்னா ராமநவமி பூஜையில இந்த ராமநாமத்தை எல்லாம் சேர்த்துடலாம். அதனால அதற்குள்ள முடிஞ்ச அளவு எழுதி கொடுங்கோ. இன்றைக்கு நோட்புக் இருக்கு, நாளைக்கும் வரும். இன்றைக்கு எல்லாரும் நோட்புக்ஸ் வாங்கிக்கோங்க. சத்குருநாத் மகாராஜ் கி. இந்த 6 நாட்களாக நாம் அனைவரும் திவ்ய தேச வைபவங்களை ஆனந்தமாக செவிமடுத்தோம். பூர்த்தியாக திருமணத்தோடு, அதாவது ஆண்டாள் திருக்கல்யாணத்தோடு நிறைவு செய்கின்றார்கள். இந்த 7 நாள் நாம் அனைவரும் இந்த திவ்ய தேச வைபவத்தை ஆனந்தமாக கேட்டதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பரிசும் காத்திருக்கிறது. புதன்கிழமையிலிருந்து நாமசாகரான ஸ்ரீ விட்டல் மகாராஜ் நமது சங்கீத சபாவுக்கு 5 நாட்கள் பஜனை மற்றும் நாம சங்கீர்த்தனம். உண்மையிலேயே இது நிறைவுற்று செவ்வாய்க்கிழமை நிறைவுறுகிறது. புதன்கிழமை அந்த நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிக்கிறது. இது நாங்களாக நினைத்து ஏற்பாடு செய்யவில்லை. இந்த திவ்ய தேச வைபவம் ஜனவரி மாதமே ஏற்பாடு செய்யப்பட்டு பின்பு முடியாமல் போய் இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டது. அது பூர்த்தியானதும் அதன் பலனாக நமது திருநெல்வேலிக்கு வருகை தர உள்ளார் ராமசாகர் விட்டல் தாஸ் மகாராஜ். ஆகவே அன்பர்கள் அனைவரும் வந்திருந்து 5 நாட்களுக்கு அந்த நாமத்தை ரசித்து நாமத்தை கேட்டு கூட நாம சங்கீர்த்தனம் செய்து ஆனந்தமாக பண்ண வேண்டும் கேட்டுக் கொள்கிறேன். அவர்கள் சொன்னபடி ராமநாமத்தை நாம நோட்டில் எழுதி நீங்க இது பண்ணலாம். அந்த கைங்கரியத்தையும் இந்த எல்லாரும் கோடிக்கணக்கான நாமங்களை சேர்க்கணும்ங்கிறதுக்காக பிரியா சந்தான கிருஷ்ணன் அவர்கள் அதை இலவசமாகவே எல்லோருக்கும் கொடுக்கின்றார்கள். ஆகவே நமது வேலை என்னன்னா உட்கார்ந்து நாமத்தை எழுத வேண்டியதுதான். குறிப்பாக நாளை தாய்மார்கள் எல்லாரும் புஷ்பங்கள் பழங்கள் கொண்டு வரலாம். நாளைக்கு கல்யாணம் திருமணம் பூர்த்திய பூஜையோடு பூர்த்தியாகும். ஆகவே நாளைக்கு வந்திருந்து கண்டிப்பாக பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லலாம் என்று அன்போடு சொல்லிக் கொள்கின்றோம். சந்தோஷம். மகாராஜ் கி.